பல ஆண்டுகள் உடலில் நோய் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மூலிகையுடைய பெயர் குதிரை குழம்பு கிழங்கு அப்படிங்கிறது பேர். இதற்கே குதிரை குழம்பு கிழங்குன்ற பெயர் வந்ததுன்னா, இந்த குதிரையுடைய குழம்பு பார்த்தோம்னா எப்படி ஒரு பா வடிவத்தில் வளைந்து இருக்குமோ, அதே போல் இந்த கிழங்கு வகைகள் ஒரு ரூட்லேருந்து 2 சைடில் இந்த மாதிரி வளைந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பொதுவாக வட இந்தியாவில் மிக அதிகமாக கலை செடியாக இருக்கக்கூடிய ஒரு தாவரம் இந்த குதிரை குழம்பு கிழங்கு. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எப்படி கோரைக்கிழங்கு நமக்கு பார்க்குற இடங்கள்லாம் கிடைக்குதோ, அதே போல் வட இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை இந்த குதிரை குழம்பு கிழங்கு. இந்த குதிரை குழம்பு கிழம்புக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு சக்தி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பொதுவாக மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு காரணிகள், ஸ்ட்ரெஸ் அல்லது டிப்ரெஷன் சொல்லக்கூடிய காரணிகள், ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய காரணிகள் தான் இன்றைக்கு சர்க்கரை நோயையோ இதய நோயையோ அல்லது உடலில் ஏற்படுகின்ற புற்றுநோயை கூட ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான காரணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடலில் ஏற்படுகின்ற காரணிகளுக்கு ஏற்றவாறு மருந்துகள் உட்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை, மனதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை புரிந்து அறிந்து மருந்து உட்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கு பெரும்பாலும் நம்ம யாருக்குமே இருக்கிறதில்ல. படுத்த உடனே அடுத்த அரை மணி நேரத்தில் தூங்கிறது கிடையாது. ஒரு நாளைக்கு 5-6 மணி நேரத்திற்கு மேல் தூங்குவது கிடையாது. காலையில் எழுந்து கொள்ளும் போதே ஒரு பிரசன்னமான ஒரு சந்தோஷமான மனம் இல்லாமல் இருப்பது, ஒரு பிரச்சனை வரும்போது அதை அணுகுகின்ற முறையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள். ஒரே பிரச்சனை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கும்போது ரொம்ப சுலபமாக அதை நம்ம டீல் பண்ணியிருப்போம். அதே பிரச்சனை 6 மாதம் கழித்து இப்போ ஏற்படும் போது நம்ம ரொம்ப அதை ரியாக்ட் பண்ணக்கூடிய விதங்கள் வேறு விதமாக இருக்கும். குழந்தைகள் படிப்பின் மேல் நாட்டம் இல்லாமல் இருப்பது, தனியாக அமர்ந்திருப்பது, அதிக தனிமையை விரும்புவது, இருட்டை விரும்புவது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா மனம் சம்பந்தப்பட்ட நோய்கள் நம்ம உடம்பில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவதற்கான காரணம். பொதுவாகவே நம்ம சமூகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தவறான ஒரு கருத்து இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, உடல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அளவுக்கு மனம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு கொடுப்பது கிடையாது. அல்லது மனம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு யாரோ ஒருத்தர் மருந்து சாப்பிட்றாங்கன்னா உடனே அவர் ஒரு மனநோயாளி அப்படின்னு முத்திரை குத்துவது கிடையவே கிடையாது. இன்றைக்கு எப்படி காய்ச்சலோ அதே போல் தான் ஆங்ஸைட்டியும், இன்றைக்கு எப்படி ஒரு இதய நோய் ஏற்படுகிறதோ அப்படி தான் மனநோயும், எப்படி இன்றைக்கு சர்க்கரை நோய் ஏற்படுகிறதோ அப்படி ஏற்படுகிறது தான் டிப்ரெஷன். அந்த மருந்துகளை சரியான முறையில் நம்ம சாப்பிட்டோன்னா முழுமையாக அந்த நோய்கள்லேருந்து நம்மால் விடுபட முடியும். அந்த மாதிரி ரொம்ப இன்றைக்கு சைக்காட்ரிக் மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநோய்க்கு அலோபதி மருந்துகளில் கொடுக்கக்கூடிய மருந்துகள் பெரும்பாலும் நம்மளுடைய இயற்கையான மனநிலைமையையும் குலைத்து நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் குலைத்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்துகிறத பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சிசோஃப்ரினியான்னு சொல்லக்கூடிய மனச்சிதைவு நோய் இருக்குது. அந்த மனச்சிதைவு நோய்க்கு நம்ம உட்கொள்ளக்கூடிய மருந்துகள் என்ன பண்ணுது, நாளுக்கு நாள் நம்மளுடைய மருந்துகளுடைய அளவு அதிகமாகிறத பார்க்க முடிகிறது. சர்க்கரை நோய், உடல் பருமன், தைராய்டு நோயின்னு சொல்லக்கூடிய சொல்லிலடங்கா பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அந்த நோயாளி வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகளை கூட செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை இந்த மாடர்ன் மெடிசனில் கொடுக்கக்கூடிய ஆன்டி டிப்ரெசன்ஸ் அல்லது ஆன்டி சைக்காட்ரிக் மருந்துகளுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் ஆயுர்வேத மருத்துவத்தில், சித்த மருத்துவத்தில், மூலிகை மருத்துவத்தில் பொதுவாக மனநோய்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே எந்த விதமான பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாத, அதே நேரத்தில் மனதை சந்தோஷமாக வைத்து கொள்ளக்கூடிய மருந்துகளை கொடுக்கப்படுகிறது. அந்த வகையில் தான் இந்த குதிரை குழம்பு கிழங்கு அப்படிங்கிற ஒரு சூரணம். இந்த சூரணத்தை ஒரு தேக்கரண்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பும், ஒரு தேக்கரண்டி இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது ஒரு சந்தோஷமான மனநிலைமை ஏற்படுறதை பார்க்கலாம். வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே சதா சர்வகாலம் சண்டை, குழந்தைகள் எப்போவுமே அடம் பிடிக்கிறாங்க, படிக்கிறதில்ல, டிசிப்ளின் இருக்க மாட்டேங்குது, அல்லது வயதானவர்கள் வீட்டில் இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் ஒரே ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. இது ஒரு வகையான மனநோய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்.
அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா அந்த குதிரை குழம்பு கிழங்குலேருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை வீட்டில் எல்லாரும் காஃபி சாப்பிட்ற மாதிரி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு டிகாக்ஷன் எடுத்து அதில் கொஞ்சம் பால் சேர்த்து அல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் 100 மில்லி பாலில் கலந்து காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு காஃபி சாப்பிட்ற மாதிரி ஒரு 3 மாதம் சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் இருக்க யாருக்கும் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்காது, பிரச்சனை இருக்காது. பிரச்சனை இருந்தாலும் அதை அணுகுகின்ற முறையில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப வீரியமான ஒரு மருந்து இந்த குதிரை குழம்பு கிழங்குன்னு சொல்லக்கூடிய மருந்து. இரண்டாவது, இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே உடல் சோர்வு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். உடல் சோர்வு அப்படிங்கிறது காலையில் எழுந்துக்கும் போதே என்னப்பா இன்றைக்கி வேலைக்கு போகணுமா அப்படிங்கிற ஒரு உடல் சோர்வு. குழந்தைகள்லாம் டைம் எழுப்பணுன்னா எழுந்துக்கிறது கூட கிடையாது. மதியானம் ஆகும்போது சாப்பிட்டு முடித்தோன்னா ஒரு அரை மணி நேரம் படுத்தா தேவலாங்கிற மாதிரி உடல் சோர்வு. மாலை நேரங்களில் வீட்டுக்கு வந்த உடனே எந்த வேலையுமே பார்க்க தோன்றதில்லை. ஒரு சோஃபா இருந்ததுன்னா அதில் போய் காலை நீட்டி படுத்துறது. பெண்கள் பாவம், அவங்களும் அதே உடல் சோர்வு இருந்தாலும் வீட்டில் செய்ய வேண்டிய கடமைகளுக்காக அதிகமாக அவர்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த உடல் சோர்வுக்கு இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, மாடர்ன் மெடிசனில் உங்கள் உடம்புல இந்த விட்டமின் குறையுது, இந்த ஊட்டச்சத்து குறையுது, இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, அந்த மாத்திரையை சாப்பிடுங்கன்னு சொல்லி பக்க விளைவை உண்டாக்கக்கூடிய விட்டமின் மாத்திரைகளை சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் இன்றைக்கு நம்ம வச்சுருக்கோம். ஆனால் நல்லா யோசித்து பாருங்கள், அந்த மாத்திரைகளை சாப்பிட்ட பிறகு உங்கள் உடலில் ஏதாவது 1% மாற்றம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்காது. ஆனால் மூலிகை மருத்துவத்தை சேர்ந்த குறிப்பாக இந்த குதிரை குழம்பு கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு ஹார்லிக்ஸ் மாதிரி காலையில் ஒரு ஸ்பூன் நைட்டு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு ஒரு 3 மாத காலம் வெயிட் பண்ணி பாருங்கள். உடம்புடைய எடை குறையிறதை பார்க்கலாம், உங்கள் உடம்புடைய சுறுசுறுப்பு அதிகமாகிறதை பார்க்கலாம், நல்ல ஆழ்ந்த உறக்கம் ஏற்படுவதை பார்க்க முடியும். நல்ல கடுமையான உழைப்புக்கு பிறகு, உதாரணம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம நடக்கிறோம், அதன் பிறகு கூட நம்ம உடம்புல ஸ்டாமினா இருக்கிறத பார்க்கலாம். ஒரு 30 வயதில் நம்ம உடம்பு எவ்வளவு தெளிவாக இருந்ததோ அதே ஒரு தெளிவு ஒரு 45 வயதில் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ மனச்சோர்வு மட்டுமல்ல, உடல் சோர்வை குறைப்பதற்கும் இந்த குதிரை குழம்பு கிழங்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு பொதுவாக ஆண்களுக்கு ஆண்ட்ரோபாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. எப்படி பெண்களுக்கு மெனோபாஸ் ஏற்படுகிறதோ அதே போல் ஆண்களுக்கு ஆண்ட்ரோபாஸ் 50 வயது ஆகும்போது பொதுவாக அது ஏற்பட ஆரம்பிக்கும். அது ஏற்பட ஆரம்பிக்கும்போது ஒரு கடுமையான மன எரிச்சல் இருக்கும். யார் எதை சொன்னாலும் எரிஞ்சு விழுவாங்க. நான் செய்தது மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து நிறைய தவறான முடிவுகளை எடுப்பாங்க. எடுக்கக்கூடிய முடிவுகளில் தடுமாற்றம் இருக்கும், செய்யக்கூடிய செலவுகளில் நிறைய தடுமாற்றம் இருக்கும். அதைவிட முக்கியமாக பயம் மனதில் வர ஆரம்பிக்கும். தனியாக போனோன்னா கீழே விழுந்துருவோமோங்கிற பயம், வேலைக்கு வேண்டாம் நான் வேலையை விஆர்எஸ் வாங்குறேன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஒரு சிம்டம் திடீர்னு ஒரு ஆளுக்கு ஏற்படுகிறது, ஒரு 3 மாதம் 6 மாதம் அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க ஆண்ட்ரோபாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மாடர்ன் மெடிசனில் நிறைய ஹார்மோன் மாத்திரைகளை இன்றைக்கு மருந்தாக கொடுக்குறாங்க. ஆனால் அதனால் மிகப்பெரிய அளவு மாற்றங்கள் ஏற்படுறது கிடையாது. அதனால் நிறைய பக்க விளைவுகள் ஏற்படுறத பார்க்க முடிகிறது. அந்த மாதிரி இருக்கவங்க கூட மிகச் சுலபமாக இந்த குதிரை குழம்பு கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு தேக்கரண்டி காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அவர்களுடைய ஆண்ட்ரோபாஸுடைய டைம் குறையிறத பார்க்க முடியும். அந்த ஆண்ட்ரோபாஸ்னால் உடம்பில் ஏற்படுகின்ற தேவையான ஃப்ளெக்சிபிலிட்டியில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். அதைவிட முக்கியமாக உடம்புடைய மனதுடைய ஆரோக்கியம் மேம்படுறதை பார்க்க முடியும். இன்றைக்கு முட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, உடலில் இருக்கக்கூடிய தசைகளில் கடுமையான வலி, எலும்புகளில் கடுமையான வலி, அதே போல் முட்டுகளை மடக்கி நீட்டும் போது ஒரு இயல்பான நிலைமை இல்லாமல் இருப்பது, என்னால் தரையில் உட்கார முடியல, என்னால் எழுந்து நடக்க முடியல, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு 45 வயதுக்கு மேற்பட்ட நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அதற்கான மருந்துகளை தேடி போகாமல், அது ஆயுர்வேத மருந்தோ சித்த மருந்தோ அலோபதி மருந்தோ ஏதோ ஒரு மருந்து, அந்த மாதிரி மருந்துகளை தேடி போகாமல் இயற்கையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருட்களில் இருக்கக்கூடிய சத்துக்களை உடலில் சேர்ப்பதற்கு, அந்த முட்டுகளை தசைகளை நரிஷ் பண்ணுவதற்கு, ஒரு ஊட்டச்சத்து கொடுப்பதற்கு, ரெஜுவனேட் பண்ணுவதற்கு தேவையான விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதற்கு இந்த குதிரை குழம்பு கிழங்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஒரு தேக்கரண்டி காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு வெந்நீர் அல்லது பாலில் கலந்து சாப்பிட வேண்டும். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அதே போல் உடலுடைய சோர்வு மனச்சோர்வு மட்டுமல்லாமல் ப்ரிவென்ஷனாக நான் என்ன செய்யணும், என்னோடய ஃபாதருக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது, என்னோடய மதருக்கு டயபெட்டிஸ் இருக்குது, எங்கள் ஃபேமிலியில் கேன்சர் ஹிஸ்ட்ரி நிறைய இருக்குது, நான் அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க.
அவங்கெல்லாம் இந்த குதிரை குழம்பு கிழங்கை எடுத்து அதோட சூர்ணத்தை ஒரு தேக்கரண்டி வெந்நீர் பாலில் கலந்து சாப்பிட்டாலே உடம்பில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகிறத பார்க்கலாம். அதனால் அவங்க உடம்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையிறத பார்க்கலாம். எனவே நேர்களே, இந்த குதிரை குழம்பு கிழங்கையை பொறுத்தவரையிலும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நம் சமூகத்தில் நிகழும் செயல்களிலிருந்து நாம் கொள்ளத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன பிரச்சனையை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக இளைஞர்கள் சமூக பணியாற்றுவது தொடர்பாக அல்லது சமூகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இளைஞர்கள் பங்கேற்பது தொடர்பாக நாம் நீண்ட காலமாக வலியுறுத்தி வந்திருக்கிறோம். அதனுடைய சிறப்புகளை பற்றி அல்லது சமூக உணர்வை, சமூக பங்கேற்பை இளைஞர்களிடம் உருவாக்குவது பற்றி நாம் ஆழமான கருத்துக்களை சமூகத்தில் தொடர்ந்து பேசி வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் இந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய சாரணர் பயிற்சி வகுப்புகள் கூட, பயிற்சி முகாம்கள் கூட ஒரு சமூக பங்கேற்பை இளைஞர்களிடம் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதனுடைய காரணம் என்பது சேவை என்பதை காட்டிலும் இளைஞர்கள் அல்லது மாணவர்கள் சமூக பிரச்சனைகளை புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தில் மக்களுக்கு என்னென்ன விதமான தேவைகள் இருக்கின்றன, என்னென்ன விதமான நெருக்கடிகள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அவர்கள் புரிந்து கொள்கிற போதுதான் நாளைக்கு ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கு, அரசியல் ரீதியான சமூக ரீதியான மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அவர்கள் பங்களிப்பு செய்ய முடியும் என்கிற அடிப்படையில் தான் நாம் தொடர்ந்து இளைஞர்களிடம் அத்தகைய உணர்வுகளை விதைப்பதற்கு நாம் தொடர்ந்து முயற்சிக்கிறோம். நிறைய இளைஞர்கள் அத்தகைய உணர்வுகளை கொண்டிருக்கிறார்கள். தன்னியல்பாகவே அவர்கள் நிறைய இளைஞர்களிடம் நான் பார்க்கிறேன். நாம் மற்றவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், ஒரு சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற உணர்வு பெரும்பாலான இளைஞர்களுக்கு இருக்கிறது. ஆண் பெண் பேதமற்று அந்த உணர்வு மேலோங்கி இருப்பதை காண முடிகிறது. ஆனால் நிறைய நேரங்களில் சமூகத்திற்கும் இளைஞர்களுக்கும் இடையே ஒரு ஒருங்கிணைப்பு அல்லது இளைஞர் சக்தியை முறையாக பயன்படுத்துவதற்கு, அவர்களுடைய ஆர்வங்களை வழிநடத்துவதற்கு ஒரு போதுமான அளவிற்கு இங்கு திட்டமிடுதல்கள் இல்லை, ஏற்பாடுகள் இல்லை என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வந்தால் இளைஞர்கள் முழு மனதுடன் அவர்கள் அத்தகைய சமூக பங்களிப்புகளில் ஈடுபடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. சமீபத்தில் பத்திரிகையில் ஒரு செய்தி படித்தேன். திருத்தணியில் ஒரு நீண்ட காலமாக தூர்வாரப்படாமல் கிடந்த ஒரு குடிநீர் கிணற்றை, குடிநீர் குளத்தை மாணவர்கள் தூர்வாரினார்கள். அதன் மூலமாக அந்த ஊர் என்பது அவர்களை மிகவும் கொண்டாடியது என்றெல்லாம் அந்த செய்தியை பார்த்தேன். படித்தபோது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆம், இளைஞர்கள் இத்தகைய பணிகளில் ஈடுபடுகிறார்கள், மிகவும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்று. ஆனால் அந்த மகிழ்ச்சியில் நாம் வேறொரு முக்கியமான ஒரு உண்மையை மறந்து விடுகிறோம். அதையும் சேர்த்து நாம் பார்த்தால்தான் நாம் இளைஞர்களை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்துகிறோம், அல்லது நம்முடைய பிற பொறுப்புகளை தட்டி கழிப்பதற்கு எல்லாவற்றையும் இளைஞர்களிடம் நாம் கொடுக்க விரும்புகிறோமா என்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஒரு ஊரில் நீண்ட காலமாக ஒரு குளம் தூர்வாரப்படாமல் இருக்கிறது என்று சொன்னால் அது யாருடைய பொறுப்பு? அது ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பொறுப்பு இல்லையா? மாநகராட்சியினுடைய பொறுப்பு இல்லையா? அது அந்த அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய, அரசியல்வாதிகளுடைய பொறுப்பு இல்லையா? அது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு இல்லையா? அதற்காக நிதி ஒதுக்கப்பட்டதா இல்லையா? அப்படி நிதி ஒதுக்கப்பட்டிருந்தால் அந்த நிதி முறையாக பயன்படுத்தப்பட்டதா இல்லையா? நீண்ட காலமாக ஒரு குளம் தூர்ந்து போய் கிடக்கிறது என்று சொன்னால் மக்கள் அதை சரி செய்யும்படி பல கோரிக்கைகள் வைத்த போதும் ஒரு அரசு அதை செய்ய மறுக்கிறது என்று சொன்னால், அப்படி என்றால் அந்த அரசிற்கு நாம் ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டாமா என்கிற ஒரு அடிப்படை கேள்வி எழுகிறது. எல்லா பணிகளையும் நாமே செய்து கொண்டு விடலாம், எல்லா சீர்திருத்தங்களையும் நாமே செய்து கொண்டு விடலாம் என்றால் அரசு என்ற ஒன்று எதற்கு? அரசிற்கு நாம் வாக்களிக்கிறோம், நாம் வாக்களித்து ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறோம், அரசிற்கு நாம் வரி செலுத்துகிறோம், நாம் வாங்குகிற ஒவ்வொரு பொருளிலும் வரி செலுத்துகிறோம். அப்படி பார்க்கிற போது நம்முடைய ஒரு அரசாங்கத்தினுடைய அனைத்து விதமான செயல்பாடுமே மக்கள் கொடுக்கக்கூடிய பணத்திலிருந்தும் மக்கள் தரக்கூடிய அதிகாரத்திலிருந்தும் நடக்கிறது. ஆனால்
மக்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை பணிகளை கூட ஒரு அரசு செய்வதற்கு அது மறுக்கிறது என்கிற போது சரி நாங்களே இறங்கி நாங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்கிறோம் என்கிற மனநிலைக்கு மக்கள் தயாராகி விடுகிறார்கள். ஆனால் நாங்கள் தான் எல்லாவற்றையும் செய்து கொள்கிறோமே, நாங்கள் ஏன் அரசிற்கு வரி கொடுக்க வேண்டும், நாங்கள் ஏன் அரசிற்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று ஒரு மக்கள் நினைத்தால் அந்த அரசு சும்மா விடுமா? அப்படி பார்க்கிற போது நாம் இளைஞர்கள் பணி செய்வதில் தவறு கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அரசினுடைய பொறுப்புகளை சுட்டி காட்டுவதும் அப்படி பொறுப்புகளை செய்ய தவறுகிற, பொறுப்புகளை நிறைவேற்ற தவறுகிற அரசை நாம் அதிகாரத்திலிருந்து அகற்றுவதும் அதுவும் இளைஞர்களுடைய பணிதான். நாம் அதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக சமீபத்தில் நீங்கள் சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் அந்த ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு கப்பல் விபத்து ஏற்பட்டு பெருமளவிற்கு அந்த கடலில் எண்ணெய், அதாவது பெட்ரோலிய பொருட்கள் கொட்டியதன் மூலமாக ஏற்பட்ட காற்று மாசை பற்றி நாம் இதே நிகழ்ச்சியில் கூட பலமுறை பேசினோம். அப்படி பேசுகிற போது அங்கும் இளைஞர்கள் தான் முன்வந்து பெரிய அளவிற்கு அவர்கள் அந்த எண்ணெய் படலங்களை அகற்றுகிற பணியில் ஈடுபட்டார்கள். உண்மையில் இந்த பணியில் ஈடுபடுமாறு அந்த இளைஞர்களை அழைத்தவர்கள் சில விஷயங்களை அவர்கள் யோசிக்க தவறிவிட்டார்கள் அல்லது ஒரு தவறான அணுகுமுறையை மேற்கொண்டார்கள். அது என்னவென்றால், இதுபோன்ற நச்சுத்தன்மை உள்ள பொருள்களை அகற்றுவதற்கு அதற்கான நிபுணத்துவம் உடையவர்கள், அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை கொண்டவர்கள் தான் அந்த பணியை செய்ய வேண்டும். மாறாக இளைஞர்களை போய் அதனுடைய அந்த எண்ணெயினுடைய பாதிப்பு என்ன என்பதை பற்றி தெரியாமல், அதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் நாம் இளைஞர்களை போய் அதையெல்லாம் சுத்தம் செய்யுங்கள் என்று நாம் சொன்னால் உண்மையில் அதற்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? அப்படி என்றால் அரசு ஏன் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்யவில்லை, பேரிடர் மேலாண்மை குழு போன்ற விஷயங்களை ஏன் முறையாக பயன்படுத்தவில்லை என்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. அப்படி என்றால் அவர்கள் தயார் நிலை இல்லாத போது எல்லாவற்றையுமே மக்களே பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் அரசு என்ற ஒன்று எதற்காக? அரசினுடைய பொறுப்பு என்ன? இதைத்தான் 2015ஆம் ஆண்டு டிசம்பரில் சென்னையில் வெள்ளம் ஏற்பட்ட போதும் நாம் பார்த்தோம். சென்னையில் வெள்ளம் ஏற்பட்ட போது அரசு என்ற ஒன்றே காணாமல் போய்விட்டது. அரசை எங்குமே பார்க்க முடியவில்லை. அரசினுடைய அதிகாரிகள் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு அரசினுடைய பொறுப்பற்ற தன்மையின் காரணமாக சென்னை ஒரு மிகப்பெரிய அளவிற்கான பேரழிவை சந்தித்தது. ஆனால் அன்றைக்கு மீட்பு பணியில் ஈடுபட்டவர்கள் இளைஞர்கள் தான். அதே நிவாரணப் பொருட்களை கொண்டு போய் சேர்த்தவர்கள் இளைஞர்கள் தான். ஒரு முறையான நிவாரணத்தை கூட மக்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு அரசாக இந்த அரசு இருந்தது. இப்படி ஒரு தொண்டு நிறுவனத்தினுடைய வேலைகளை ஒரு மக்களே பார்த்து கொண்டிருந்தால் அரசினுடைய பொறுப்பு தான் என்ன? அரசு எதற்காக இருக்கிறது? இந்த இடத்தில் நான் கேட்பது என்பது இளைஞர்கள் இத்தகைய பணிகளில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக அல்ல. இளைஞர்கள் தங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும், சமூகத்திற்கு தங்களுடைய பங்களிப்புகளை செய்ய வேண்டும் என்பதில் மாற்று கருத்திற்கே இடமில்லை. ஆனால் என்னுடைய கருத்து என்பது, ஒரு அரசிற்கு உதவியாக மக்கள் வேலைகளில் ஈடுபடலாம், ஒரு அரசிற்கு பக்கபலமாக இருக்கலாம். ஆனால் அரசு என்பது நெருக்கடிகள் ஏற்படுகிற போதெல்லாம் காணாமல் போய்விடுகிறது, அல்லது தன்னுடைய இயலாமையை வெளிக்காட்டிக் கொள்கிறது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் தன்னிடம் எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லை என்பதை திரும்ப திரும்ப ஒரு அரசு வெளிக்காட்டிக் கொள்கிற போது அந்த அரசை நாம் நிர்பந்திக்க வேண்டும். அந்த அரசிற்கு நாம் கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்த வேண்டும். ஒரு முறை அப்படி ஏற்படுத்தினால் நாம் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஒரு அரசிற்கு ஏற்படும். மாறாக மக்களே பார்த்துக் கொள்வார்கள் என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசு யாரை பார்த்துக் கொள்வார்கள்? அதுதான் என்னுடைய கேள்வி. அப்படி பார்க்கிற போது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த தொண்டு மனப்பான்மையை அரசு தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறது. இளைஞர்கள் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும். பணியாற்றுகிற நேரத்திலேயே கையாலாகாத அரசை கேள்வி கேட்க வேண்டும், கையாலாகாத அரசை சுட்டிக்காட்ட வேண்டும். நீங்கள் எவ்வாறு கடமை தவறினீர்கள் என்பதை அவர்களுக்கு தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும். அப்படி வலியுறுத்தினால்தான் நாளைக்கு அவர்கள் செயல்படுகிற ஒரு அரசாக இருப்பார்கள். இல்லாவிட்டால் செயலிழந்த அரசு நம்மை மேலும் மேலும் நெருக்கடிக்குத்தான் ஆளாக்கும். அரசியல் ரீதியான நெருக்கடிகளை கொடுப்பதும் இளைஞர்களுடைய கடமை, பொறுப்பு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நமக்காக பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மனநல மருத்துவர் டாக்டர் ஜி ராஜமோகன்.
ஒரு மனநல மருத்துவர் அப்படிங்கிற முறையில் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு அழுத்தம் அப்படி இருக்குன்னு சொன்னாலும் தேர்வு வரக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் மாணவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, மனரீதியான பிரச்சனைகள்னு பார்த்தா எந்த அளவுக்கு அழுத்தமாக மாணவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கான தீர்வுகள் என்ன, இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஒரு மனநல மருத்துவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறோம் சார். மனநலம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது ஒரு பொதுவான ஒரு வார்த்தை. இது ஒரு பாதிப்பு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு நாளாகும். இது எது பாதிப்பு, எது இது இயல்பான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு புரிதலே நிறைய பேருக்கு இல்லை. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு மனநல மருத்துவரை தான் அணுகணும் அப்படின்னா பொதுவான கருத்து நம்மளுக்கு ஏதோ மனம் பாதிப்பு அடைஞ்சிச்சு, சித்தப்பிரமை பிடிச்சிச்சு, பைத்தியம் ஆயிட்டோம், அதனால போக சொல்கிறாங்கன்னு சொல்லி தவிர்க்கக்கூடிய ஒரு நிலை தான் பார்க்குறோம். ஆனால் சின்ன சின்ன எமோஷன்ஸ், ஒரு ஸ்ட்ரெஸ் கூட நம்ம ஒரு மருத்துவரை போய் ஆரம்ப நிலையிலேயே பார்த்தா அதற்கான தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து அழுகிற நிலைமை, பசிக்காக அழுகிற நிலையிலேருந்து ஒரு காலகட்டத்திலையும் ஏதோ விதமான மனம் சார்ந்த ஒரு தேவைகளோடு தான் நம்ம போயிட்டே இருக்கோம். அப்படின்னாலும் இது எப்போ பிரச்சனையாக மாறுது, ஒரு அழுத்தமாக மாறுது, அது மற்ற பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்ற கேள்வியும் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கான தீர்வுன்னு பேசும்போது இப்போ தேர்வு வரக்கூடிய இந்த சூழல்ல மாணவர்களை வந்து இப்போ கல்வியே ஒரு பெரிய காம்படிஷன், ஒரு போராட்டமாக தான் போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பள்ளிக்கு போகிறதே ஒரு பெரிய அழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுலேயும் தேர்வு அப்படின்னு வரும்போது அவங்க ஓயாமல் படிச்சுட்டு இருக்காங்க, நிறைய டெஸ்ட் அப்படின்னு பள்ளிகள்லையும் கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு அழுத்தத்தோட ஒரு இயல்புலேருந்து மாறுபட்டு இருக்கிற மாதிரி தான் பார்க்குறோம். ஆனால் அதெல்லாம் தேவையா, எப்படி இயல்பாக இருக்கணும், ஒரு தேர்வு அணுகும்போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கணும், அதை பற்றின ஒரு புரிதல் இன்னைக்கு வந்து பெற்றோர்களுக்கு எவ்வளோ தூரம் தேவையாக இருக்குது, இது எல்லாத்த பற்றியும் எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல மனநலம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மனம் வந்து வளமாக நலமாக வச்சுக்க என்ன பண்ணணும், பாதிப்பு அப்படின்னா எங்கிருந்து அது ஆரம்பிக்குது? மனம்ங்கிறது வந்து ஒரு அருவமான பொருள், அது ஒரு செயல்பாடு தான். மனம் எங்கே இருக்கிறது என்பது ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு கேள்வி தான். அதனால் மனநலம் என்பது இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிற மாதிரி நலம் என்பது ஒரு முழுமையான நலம் பெற்ற ஒரு மனிதன் என்பவர் உடல் நலமும் மனநலமும் அந்த ஆன்மீக நலமும் பெற்றவர் தான் முழுமையான நலமுடையவர் என்று சொல்ல வேண்டும். ஆனால் நீங்கள் சொன்னது போல் மன அழுத்தம் என்பது குழந்தை பிறப்பு முதல் அது இறப்பு வரை அந்த மன அழுத்தம் இருக்கிறது. குழந்தை பிறந்த உடனே பர்த் ட்ராமான்னு சொல்கிறோம். அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அது சுகப்பிரசவமாக பிறக்கிறது, அந்த பிரசவ வலி இருக்கிறது தாய்க்கு. அந்த குழந்தை பிறந்தது முதல் அதனுடைய அடிப்படையான உணர்வுகளுக்கு அது தீர்வு காண வேண்டி இருக்கிறது. பசி போன்ற மற்ற தாகம் போன்ற உணர்வுகள், இயல்பு உணர்வுகளுக்கு அது தீனி போட வேண்டி இருக்கிறது. அதற்காக அது எந்த வகையிலாவது அதை தீர்த்து கொள்ள முடியும் என்பதற்காக அது பேச முடியாத சமயத்திலே அது உணர்வுகளை அழுகை மூலமாகவோ அல்லது சிரிப்பு மூலமாகவோ மகிழ்ச்சி மூலமாகவோ காட்டுகிறது. அந்த அழுகை என்பது கூட ஒரு மன அழுத்தத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. எனவே மன அழுத்தம் என்பது எல்லா வகையிலும் பரிமணித்து இருக்கிறது. அந்த குழந்தை பிறந்து அது வளர்ந்து இப்போது தேர்வு நேரமாக இருக்கின்றதுனாலே இப்போதெல்லாம் 3 வயதிலேயே பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பிவிடுகிறார்கள். அந்த கிரஷ் மாதிரி இருக்கிறதுல போட்டுறாங்க. தாய்மார்களும் இப்பொழுது பெரும்பாலும் 2 பேருமே பெற்றோர்களே வேலைக்கு போகின்ற காரணத்தினாலே குழந்தையை பராமரிப்பதிலே ஒரு சிரமம் ஏற்படுகிறது. அதனால் கிரஷ் மாதிரி இருக்கிற காப்பகத்திலே குழந்தைகளை போட்டு விடுகிறார்கள். அதனால் குழந்தைக்கு தாய் அன்பு இல்லாமல் இருக்கிறது. அந்த இவர்கள் தான், அந்த காப்பகத்தில் உள்ளவர்கள் தான் அந்த குழந்தையை கவனித்துக் கொள்கிறார்கள். அதனாலே அதிலேயும் ஒரு மன அழுத்தம் அதுக்கு ஏற்படுகிறது. தன் தேவையை அறிந்து உணவூட்டவோ தன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவோ அன்னை இல்லை என்கின்ற ஒரு மன அழுத்தம் இருக்கிறது. அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு முடிந்த உடனே 5 மணி ஆன உடனே தன் தாயை பார்க்க வேண்டும் என்கின்ற துடிப்போடு வீட்டிற்கு வருகிறது. வீட்டிற்கு வந்ததும் இப்போதெல்லாம் தேர்விலே நாம் பெரிய ஆளாக வேண்டும், எல்லோருக்கும் ஒரு குறிக்கோள், பெரியவர்களாக ஆக வேண்டும், பெரிய இலக்கை அடைய வேண்டும் என்பது தான் இப்பொழுது இருக்கிறது. மனநலம் என்பது பரிபூர்ணமான நலத்தை குறிக்கிறோம். அதனால் மனநலம் என்பவர்கள் தங்களுடைய தேவைகளை சரியான வகையிலே பூர்த்தி செய்து கொள்பவர்கள் தான் மனநலம் முக்கியவர்கள். தவறான பாதையிலே சென்று
அல்லது கோபம், இது போன்ற இயல்பான நம்மளுடைய ஊக்கங்களை, உணர்வுகளை அதிகப்படியாக நம்ம வெளிப்படுத்துவது மனநலத்தை பாதிக்கின்ற ஒரு காரணமாக இருக்கும். எளிதாக கோபப்படுவது, எதையும் ஒழுங்காக செய்ய முடியாமல் இருப்பது, ஒரு இடத்திலே நாம் அக்கறை காட்ட முடியாமல் இருப்பது, அல்லது பிறரோடு சரியான உறவு முறைகளை வைத்துக்கொள்ள முடியாது, இல்லாட்டி வேலைகளிலே கவனம் செலுத்த முடியாமல் பின்வாங்குவது, அல்லது ஏதாவது போட்டி என்றால் அந்த போட்டியிலே கலந்து கொள்வதற்கு அச்சப்பட்டு ஒதுங்கி விடுவது, இது போன்ற காரணிகளை எல்லாம் மனநலம் பாதிக்கின்ற ஒரு அறிகுறிகளாக காட்டுகிறோம். மேலும் தூக்கமின்மை, நாம் சரியாக நம்மளுடைய இலக்குகளை அடையாமல் இருக்கின்ற தன்மைகள், எரிச்சல் அடைவது, இப்படி லேட்டாக ஏற்றிருக்கிறது, இல்லாவிட்டால் சரியான இலக்குகள் இல்லாமல் போவது, இப்படி இருக்கின்ற செயல்களை வைத்து ஒருவர்களை மனச்சோர்வு அடைவது, மன அழுத்தம் காரணமாக சோர்வடைவது, எதிலையுமே ஆர்வம் இல்லாமல் இருப்பது, இதெல்லாம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுடைய அறிகுறியாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற நிலையில் பார்த்தா இந்த 2ஆம் நிலையில் இருக்கிறவங்க பாதிப்புனா நம்ம ஒரு 90% மக்கள் இப்படி பாதிப்பில் தான் இருக்கோம்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம ரொம்ப வேகமான ஒரு உலகத்தில் ஏதோ ஒரு இதுக்கு போகிறோம், கோபம் அப்படிங்கிறதும் ரொம்ப இயல்பாக இருக்கிறத பார்க்குறோம். அதை தாண்டி இதுக்கு ஒரு மருத்துவம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னும் போது நம்ம யாரை போய் இறங்கணும்? இப்போது மருத்துவர் நம்ம மெடிசின் சாப்பிடக்கூடிய ஒரு நிலைப்பாடான ஒரு குறைபாடா, இல்லை இயல்பாகவே இதை சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக இயல்பாகவே இதை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒரு வகையில் அந்த கோபம் அதிகப்படியான ஒரு எல்லை மீறிய தாண்டி அதை பிறரை பாதிக்கும் பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக சில வேளைகளிலே மனநல மருத்துவருடைய ஆலோசனை தேவைப்படும். சிலவற்றிற்கு ஆலோசனை மட்டுமே தேவைப்படுகின்றது இருக்கிறது. அதனால் இந்த கோபம் இது மாதிரி மன அழுத்தம் இருக்கும் பொழுது அவருடைய செயல்பாடுகள் குறைந்து நடுக்கம் ஏற்பட்டோ, அல்லது இதய படபடப்பு ஏற்பட்டோ, அல்லது ஒரு ஃபிசியலாஜிக்கல் சிம்டம்ஸ் இருக்கும். சில சமயம் தலைவலி வரும், ஒத்த தலைவலி வர்ற மாதிரி இருக்கும், பேதியாகும், சில வயிற்று கோளாறுகள் ஏற்படலாம், அடிக்கடி உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். இதெல்லாம் போலியானது, அது சோமட்டோஃபார்ம் டிசார்டருங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரியான செயல்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு சில வேளைகளிலே மருந்துகள் தேவைப்படும். இப்போ அந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட், எப்படி கோபத்தை கட்டுப்படுத்துவது, எப்படி பிறரோடு நல்ல வகையில் நடந்து கொள்வது, இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்லேயே நிறைய பாதிப்புகள் ஏற்படுகிறது. ஒருத்தருக்கு மன அழுத்தம் ஏற்பட்டால் உடனே அவருடைய இந்த மன அழுத்தத்தின் காரணமாக சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்லேயும் சேஞ்சஸ் ஏற்பட்டதுனால அவருக்கு தற்கொலை எண்ணம், தான் எதற்கும் லாய்க்கு இல்லாதவர், தன்னால் முடியாது என்ற ஒரு தன்னம்பிக்கை இழந்த நிலையை அடைகிறார். அதன் காரணமாக அவர்கள் உளவியல் நிபுணர்களை, உளவியல் ஆலோசகர்களை கண்டு அதன் மூலமாக என்ன மாதிரியான சிகிச்சையை பெற முடியும், ஒரு காக்னேட்டிவ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அவருடைய எண்ணங்களை மாற்றுவதற்கு, செயல்பாடுகளை மாற்றுவதற்கு ஆலோசனை பெறலாம். அதே தான் இறக்க வேண்டும், அது சூசைடல் அட்டம்ஸ் வரைக்கும் போயிட்டாங்கன்னா, தற்கொலை எண்ணங்கள் ரொம்ப தலைதூக்கி போகும்பொழுது சில சமயங்களிலே நாம் மருத்துவரை தேட வேண்டியிருக்கும். ஓகே, இப்போது தேர்வு நெருங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கான ஆலோசனைகள் தான் ரொம்ப அதிகப்படியான தேவையாக இருக்குது. நம்ம எல்லாமே தயாராகி போனால் கூட அந்த எக்ஸாம் ஹாலில் போகும்போது அவங்களால சரியாக வெளிப்படுத்த முடியாத ஒரு பிரச்சனைகளோடு இருக்கிறத பார்க்குறோம். தேர்வுன்னு வரும்போதே பயம் சார்ந்த விஷயங்கள், சில பேரை பார்த்துருக்கோம், தேர்வுகளையே அவங்க தவிர்த்துட்டு வருவாங்க. அந்த நேரத்தில் வரும்போது உடம்புல ஏதோ பிரச்சனைகள் வர மாதிரியும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான காரணங்களை தேடி போகிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷனோடு அவங்க படிக்க முடியும், அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? அதாவது தேர்வு தான் எல்லாங்கிற மாதிரி எல்லாருமே இப்போ எல்லா நிலையிலையுமே தேர்வுகள் நிச்சயம் கட்டாயமாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த தேர்வுகளை எல்லாம் பாஸ் பண்ணால் தான் ஒரு இதை அடைய முடியும் என்கின்ற ஒரு அழுத்தம் காரணமாக இவர்களுக்கு ஒரு பயம் இருக்குது, அச்சம் தோன்றிவிடுது. அச்சம் இயல்பானதாக இருக்கும், இயற்கையான அச்சம் என்பது வேறு, இதெல்லாம் தோற்றுவிக்கக்கூடிய அச்சமாக இருக்கிறது. இந்த இன்றைக்கி தேர்வில் நாம் பாஸ் பண்ணலைன்னா நம்ம வாழ்க்கையே போயிடுச்சு அப்படிங்கிறது. அதோட பெற்றோர்களும் தேர்வு வருது அப்படி என்று அவர்களிடத்த அழுத்தத்தை ஏற்படுத்துகிறார்கள். நீ படிக்கலை, பாஸ் ஆகிட்டா உன் லைஃபே போயிடுச்சு, இதுதான் வாழ்க்கைங்கிறது இல்லை, தேர்வுங்கிறது மாத்திரம் வாழ்க்கை இல்லை. அதை சொல்லாமல் இந்த தேர்வு முடியலைன்னா நான் படிக்க வச்சதே உனக்கு வேஸ்ட்டு, இவ்வளோ தூரம் நான் செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு இந்த தேர்வு அச்சம் ஏற்படுகிறது. அதனால் தேர்வு என்ற உடனேயே இதயப்பட அட்ரினலின் அதிகமாகி, சிம்பத்தட்டிக் சிஸ்டம் அதிகமாகி ஒரு பய உணர்வை ஏற்படுத்துகிறது.
இந்த பய உணர்வின் காரணமாக இவர்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடுது. அதனால் தேர்வுக்கு இப்போதான் நம்ம என்ன வந்து தேர்வு பற்றி அச்சத்தை நீக்க வேண்டியிருக்கிறது, பயத்தை நீக்க வேண்டியிருக்கிறது. அதனால் தேர்வுகள் நடைமுறையானது தான். தேர்வில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 80% பாஸ் ஆகிடுவாங்க, ஃபெயில் ஆகிறது தான் கஷ்டம். கொஞ்சம் பேர் தான் ஃபெயில் ஆவாங்க, நிறைய பேர் பாஸ் ஆக முடியும். இருந்தாலும் பெற்றோர்களுடைய அமுக்கம், பெற்றோர்களுடைய திணிப்பு காரணமாக இந்த தேர்வு வந்து அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இந்த அச்சம் காரணமாக என்னென்னா நீங்கள் உங்களுடைய நினைவாற்றல் அந்த பதட்ட நிலையினால் நீங்கள் படித்தவர்கள் கூட அதை எழுத முடியாமல் போயிடுது. இப்போ தேர்வு நிலை இதுக்கு போன உடனே எல்லாம் மறந்த மாதிரி இருக்கும். இல்லாவிட்டால் நம்ம தேர்வுக்கு சரியாக நாம் ப்ரிப்பேர் பண்ணலைன்னு நினச்சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சில மாதிரியான கோளாறுகள் ஏற்படுது. சில பேருக்கு பேதி உண்டாகிற மாதிரி இருக்குது, சில பேருக்கு காய்ச்சல் கூட ஏற்படுகிறது, இல்லாவது தலைவலி ஏற்படுகிறது. எப்படியாவது இதை அவாய்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க. அது மாதிரியான ஒரு அச்சம் இருக்குது. அதனால் தேர்வு பற்றிய பயத்தை நாம் முதலில் போக்க வேண்டும். தேர்வு பற்றிய பயத்தை போக்குவதற்கு நல்ல ப்ரிப்பரேஷன் வேண்டியிருக்கும். நல்ல ப்ரிப்பரேஷனோட அந்த நம்ம குழந்தைகளை, மாணவர்களை வந்து அன்றாடம் படிக்க வைக்கிறது, ஒரு ஒழுங்கான ஒரு படிப்பு முறையை சொல்லித்தர வேண்டும். அது கடைசி நேரத்தில் படிக்காமல் ஆரம்பம் முதலே அதற்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி அதனை படிப்பினை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தோமானால் அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வளரும். அந்த தன்னம்பிக்கை இருந்து நாம் படித்ததை நாம் வெளிக்கொணர முடியும் என்கின்ற ஒரு துணிவு இருந்தால் இந்த மன அச்சமோ அந்த அழுத்தமோ இருக்காமல் இருக்கும். இந்த மன அழுத்தத்திற்கு காரணம் என்னென்னா தேர்வு பயங்கிறது இப்போ வந்து ரொம்ப ஆன்சைட்டிங்கிறது அதிகமாகிடுச்சுங்க. அதனால் பண்ண முடியலைன்னா தேர்வு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அது இல்லாமல் நம்ம அவர்களுக்கு இந்த தேர்வு அச்சத்தை போக்குவதற்கு மனநல பயிற்சிகளை கொஞ்சம் நேரம் வந்து பொழுதுபோக்கு அம்சங்கள், மெடிடேஷன் மாதிரி இருக்கிறது, யோகா மாதிரி இருக்கிறது, இது மாதிரியான பயிற்சிகளை கொடுக்கலாம். இப்போ படிக்கும் பொழுதே படித்ததை வந்து திரும்பவும் நினைவு கொண்டு வருது. இப்போ லாங் டேர்ம் மெமரின்னு இருக்குது, ஷார்ட் டேர்ம் மெமரின்னு இருக்குது. அதனால் நமக்கு வந்து இது வந்து பரீட்சை என்பது அந்த பரீட்சையோடு முடிந்து விடவில்லை. அந்த இலக்கை நம்ம சொல்லிக் கொடுத்து படிக்கும் பொழுது எப்படி படிக்க வேண்டும் என்கின்ற அந்த நுட்பத்தை நாம் சொல்லிக் கொடுத்தோமானால் குழந்தைகள் நல்ல முறையாக படிக்க வைக்க முடியும். ஏன்னா நாம் படிப்பது எல்லாம் மூளையிலே பதிந்து விடுகிறது. யாருக்கும் வந்து மறதி என்பது வந்து சில இடையூறுகளால் ஏற்படுவது தான். எல்லோருக்குமே நினைவாற்றல் இருக்கிறது. அந்த நினைவாற்றலை எப்படி பயன்படுத்தி கொள்வது என்பதிலே தான் சிலர் புரியாமல் இருக்கிறார்கள். நம்மளுடைய மூளையில் இருக்கின்ற அணுக்கள் எல்லாம் நல்ல ஒரு செயல்படுகின்ற அணுக்களாக இருக்கிறது. நாம் வந்து ஒரு பக்கம் மூளை, இப்போ இடது பக்கம் என்றால் நுண்ணறிவு சார்ந்ததுன்னு சொல்கிறோம், வலப்பக்கங்கிறது கிரியேட்டிவிட்டி சார்ந்ததுன்னு. ஆனால் முழு மூளை பகுதியையும் பயன்படுத்தி கொண்டு படிக்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். அப்போது தான் அந்த படிப்பு வந்து ஆழமாக பதிவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதே போல் படிப்பதற்கு எப்படி படிக்க வேண்டும், எந்த நேரத்தில் படிக்க வேண்டும் என்பதையும் பெற்றோர்கள் சொல்லித்தர வேண்டும். வெறும் அச்சத்தை மாத்திரம் அவர்களிடத்திலே புகுத்தி அந்த பய உணர்வை ஏற்படுத்துவதனால் மன அழுத்தம் ஏற்பட்டால் ஒரு பதட்ட நிலையிலேயே இருப்பார்கள். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஒரு பதட்டம் இருக்கும். எக்ஸாமினேஷன் போன உடனே மறந்துடுற மாதிரி இருக்கும், கை கால்கள் நடுக்க ஆரம்பிக்கும், உடல் வேர்க்க ஆரம்பிச்சிடும். பரீட்சையில் போய் எழுத முடியாத மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பரீட்சை காலுக்கு போகும் முன்னே நம்ம அவர்களுக்கு வந்து ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்காக ஒரு மெடிடேஷன் மாதிரி கொடுக்குறோம். பரீட்சைக்கு முதல் நாளை பற்றி பரீட்சை ஹாலுக்கு போகிற அப்போ கொஞ்சம் உன்னுடைய இதை நம்ம கைடட் இமேஜரி மாதிரி பண்ணி, இது ஒரு ப்ளசன்ட் இதுதான், இது ஒரு கடினமான இது கிடையாது. தேர்வு என்பது ஒரு இனிமையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று என்கின்ற மனப்பான்மையை நாம் வளர்க்க வேண்டும். இப்போ நம்ம பேசும்போதே மறதி பற்றி சொல்லியிருக்கீங்க. இப்போது இந்த மறதி வந்து இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் நல்லா படிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு எல்லாமே மறந்து போகுது அப்படின்னு சொல்கிற மாணவர்களை பார்க்குறோம். இப்போது தேர்வு நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் மறதி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புன்னு தான் நம்ம சொல்லலாம். மறதிங்கிறது ஏன் ஏற்படுது? மறதி வந்து பெரும்பாலும் மறதிங்கிறது ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ் மாதிரி தான். மனத்திற்கு என்ன தேவை இல்லையோ அதை தான் மறதியாக வைத்துக் கொள்கிறது. ஆனால் மறதி ஏற்படுவது என்பது இவர்களாக ஏற்படுத்தி கொள்கின்ற ஒன்று தான். நமக்கு வேண்டாத ஒன்று தான் மறக்கும். எல்லாமே மூளையில் என்கிரமாக பதிவாகி விடுகிறது. நாம் படிப்பதெல்லாம் பதிவாகி விடுகிறது. இந்த எமோஷனல் மனவெழுச்சியின் காரணமாக, அச்சத்தின் காரணமாக இவர்கள் மறந்து விட்டதாக நினைக்கிறார்கள். ஆனால் அது மூளையிலே நன்றாக தான் பதிந்து விடுகிறது. அதனால் வந்து இப்போ படிக்கும் பொழுது இப்போ நீண்ட காலத்திற்கு படிக்க வேண்டும், ஒரு அசோசியேட் பண்ணி படிக்க வேண்டும். அப்படி என்று இருந்தால் மறதி வந்து நம்ம ஒரு இன்டர்ஃபரன்ஸ்னால் மறக்கலாம். அப்நார்மல் ஃபர்கெட்டிங்னு சொல்கிறோம், இன்டர்ஃபரன்ஸ் சொல்கிறோம். சில சமயத்தில் அதிக கேப் விட்டுட்டோம்னா அதனால் நமக்கு மறதி ஏற்படலாம். அதனால் மறதி என்பது வந்து ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ் தான்.
நமக்கு வேணுங்கிறது தான். எந்த இதையுமே நாம் திரும்பவும் மீட்டு கொண்டு வர முடியும். நமக்கு மறதி ஏற்பட்டது என்பது வந்து எமோஷனல் காரணமாக தான், ஒரு அச்சத்தின் காரணமாக, தடையின் காரணமாக தான் மறக்கிறோம். மறதி வந்து நமக்கு வேண்டாதது தான் நாம் மறப்போம். ஒரு கட்டாயத்தில் தான் நாம் மறக்கிறோமே தவிர நாம் அதில் ஈடுபாடும் ஆர்வமும் காட்டினால் எந்த நிகழ்ச்சியுமே மறப்பதில்லை. அதனால் திரும்ப திரும்ப படிக்கிறது, அதை ஞாபகம் எழுதி பார்ப்பது, அதோடு சில இமேஜினேஷனாக அதை படிப்பதை வந்து பண்ணி பார்க்குறது, இல்லாவிட்டால் பிற இடத்துல சொல்லி பார்ப்பது, அவனே ஆசிரியராக இருந்து அந்த படித்ததை இன்னொருடன் பகிர்ந்து கொள்வது, இப்படி இருந்தால் வந்து அது அடிமனத்தில் நன்றாக பகிர்ந்து விட்டால் ஒருபோதும் மறதி ஏற்படாது. இப்போ இந்த மறதின்ற ஒரு விஷயம் யாருக்கு இருக்கோ அவங்க வந்து வேறு யார்கிட்டயாவது சொல்லி கொடுக்குற மாதிரி போகலாம், இல்லைன்னா அவங்களே மறுபடியும் அதை சொல்லி பார்த்துக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது மறதி நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ தேர்வு வரக்கூடிய நேரத்தில் நம்ம அதிகப்படியாக படித்தது திரும்பி பார்க்குற ஒரு பயிற்சியையும் வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஆங்ஸைட்டி பற்றி சொன்னீங்க சார். அதனாலேயே நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு சராசரி மாணவனை தாண்டி இந்த 100% எடுக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. அவங்க வந்து இந்த பதட்டத்தின் காரணமாக 1 மார்க், அரை மார்க்கெல்லாம் வந்து இழக்கக்கூடிய ஒரு சூழல்னு நம்ம பார்க்குறோம். நல்லா படிச்சிருந்த மாணவர், எல்லாமே தெளிவாக தெரியும் அப்படின்றவங்க இந்த தேர்வை வந்து அவங்க எப்படி அணுகணும்? முழு மதிப்பெண்கள் பெற முழு மதிப்பெண்கள் பெறுவது என்பதை ஒரு இலக்காக அமைத்து கொள்ளலாம். அவங்க வந்து படிக்கும் பொழுது அந்த படித்ததை திரும்பவும் நினைவூட்டுதல், திரும்பவும் படித்து பார்த்தல், இது மாதிரியான நல்ல ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அந்த படிப்பு சமயத்தில் வந்து நிறைய இப்போ கண் முழிச்சு படிக்கணுங்கிறதுனால ஸ்மோக் பண்ணுவதோ, அதிகமாக டீ சாப்பிடுவதோ, இது போன்றது இல்லாமல் நல்ல ஒரு பிரெயின் டயட்டுங்கிற மாதிரி சாப்பிடலாம். ஒரு அது மாதிரியான உணவுகளை, இந்த சங்க் புக்கெல்லாம் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்காமல் நல்ல புரோட்டீன் உள்ள இதை எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்போ தேர்வுக்கு முன்னாடி 100 இலக்காக வைத்து கொள்ளலாம். 100 மார்க் வாங்க வேண்டும் என்று அந்த போட்டியையே திரும்ப திரும்ப நினைத்து கொண்டே இருந்தால் வந்து ஒரு பதட்டம் கலந்த ஒரு பயம் உண்டாயிடுது. இந்த பயத்தின் காரணமாக நம்ம ஒரு பதட்டம் இருக்கின்ற காரணத்தினாக ஆன்சைட்டிங்கிறது சொல்கிறது. ஆன்சைட்டி சில பேருக்கு ஆன்சைட்டி வேண்டியது தான். ஆன்சைட்டியே இல்லாட்டினா மார்க் வாங்க முடியாது. 100 மார்க் வாங்க வேண்டும்ங்கிற ஒரு பதட்டம் இருந்தால்தான் நம்ம 100 மார்க் வாங்க முடியும். ஏனோ தானோ நமக்கு என்ன தான் இருந்தாலும் சொன்னால் அவனால் தேர்வை திறம்பட எழுத முடியாது. அந்த இலக்கும் வேண்டும், அந்த பதட்டமும் வேணும். இந்த ஆன்சைட்டிலே நமக்கு வந்து நல்ல ஒரு ஆன்சைட்டி, அது வந்து இவனோட தரத்தை இன்டர்ஃபியர் பண்ணாத வகையிலே அந்த ஆன்சைட்டி இருந்ததுன்னா அது நல்ல பயனுள்ளது தான். சில பேருக்கு வந்து ஜென்ரலைஸ்டு ஆன்சைட்டின்னு சொல்லுவோம், எப்பொழுதுமே அவன் பதட்டமாகவே இருப்பான். அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா வேர்க்க ஆரம்பிச்சிடும், அவனுக்கு மறந்து போகிற மாதிரி இருக்கும், திக்கும், இது மாதிரி ஒரு நல்ல ஒரு நிலைப்பாடு இருக்காது. அவனுக்கு வந்து காலையில் படித்து முடித்த உடனே ஒரு வாக்கிங் போகிறது, ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கிறது, இது மெடிடேஷன் மாதிரி பண்ணுறது, ஒரு இல்லாட்டி தெய்வ வழிபாடு இருந்துச்சுன்னா அதுக்கு போய் கும்பிடுறது, இதெல்லாம் தன்னுடைய ஆட்டோ சஜஷன் மூலம் நாம் படித்ததை நாம் நினைவில் வைத்து கொள்ள முடியும், நாம் 100 மார்க்குக்கு தகுதியானவர் அப்படிங்கிற ஆட்டோ சஜஷனும் தனக்குள்ளே ஒரு கட்டளை இட்டுக்கொள்ள வேண்டும். நம்மளால் முடியும், நமக்கு எந்த விதமான அச்சமும் கிடையாது அப்படி என்கின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களே ஏற்படுத்தி கொண்டால் இந்த பயம் இருக்காது. நம்ம தோற்று விடுவோம் என்கின்ற இந்த நெகட்டிவ் தாட்ஸு என்ன தான் படித்தாலும் இந்த நெகட்டிவ் தாட்ஸு இதை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது. அதனால் 100 மார்க் நம்ம படிக்கக்கூடியவர்கள் கூட 100 மார்க்கு இலகுவாக வாங்குவாங்க. தேர்வுன்னு வந்த உடனே ஐயோ காம்படிஷன் இருக்குதே, இவனுக்கு இப்படி இருக்குமோ அது இருக்குமோ என்று நினைத்து பயத்தின் காரணமாக அங்கே ஒரு மறதி ஏற்படுற மாதிரி ஆகிடுது, தடை ஏற்படுகிறது. அதுக்கான ஒரு ரிலாக்ஸேஷனை அவங்க பண்ணிக்கணும். நிச்சயமாக அவங்க ஏன்னா அவங்க படித்தது நிச்சயமாக நினைவுக்கு வரும். அந்த எக்ஸாமினேஷன் ஹாலில் நம்ம போய் உட்கார்ந்த உடனே அந்த பதட்டத்தை மறந்து ஓரளவு கொஞ்சம் காமாக நிதானமாக இருந்து பண்ணோம்னா எல்லாமே நினைவுக்கு வரும், நன்றாக எழுத முடியும். கண்டிப்பாக சார். தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுக்கே ஆன ஒரு சுமை, மன அழுத்தம் இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பெற்றோர்களுக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, அவங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குன்ற முறையில் அவங்க மாணவர்களை அணுகிறதே சில நேரத்தில் பிரச்சனைகளாக மாறுறதை பார்க்குறோம். தேர்வு சமயங்களில் ஒரு மாணவரை பெற்றோர் எப்படி அணுகணும்? பெற்றோர்கள் தான் முக்கியமான நண்பர்கள் மாதிரி இருக்கிற வேண்டியவங்க. ஆனால் பெற்றோர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு ரொம்ப கண்டிப்பான பெற்றோர்களாக சில பேர் இருக்கிறாங்க. இப்போ அவளை பாரு, அவள் இவ்வளோ வாங்கியிருக்கிறான் கம்பேரிசன் பண்ணுறதுனாலேயே சில குழந்தைகள் வந்து கஷ்டப்பட்டாங்க. அந்த உன்னுடைய அவங்க சொந்தக்காரவங்களையே உதாரணமாக காட்டுறது, இல்லாட்டி பக்கத்து வீட்டு பையனை உதாரணம் காட்டு, இது மாதிரி நம்ம இந்த கம்பேரிசன் இல்லாமல் இருக்கணும். உனக்கு முடியும்,
உன்னால் முடியும், நீ நிறைய திறமைகளை கொண்டவன் அப்படிங்கிறத ஊக்குவிக்கிறதோட பெற்றோர்களுக்கும் சில தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. பரீட்சை சமயத்தில் வந்து பெற்றோர்கள் வந்து இவனை படிக்க வச்சுட்டு இவங்க டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இல்லாட்டி இவங்க அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, போதுமான உற்சாகத்தை கொடுக்காமல் இருப்பார். அதனால் அந்த பையனுக்கு, மாணவனுக்கு, தேர்வை நோக்கி உள்ள மாணவனுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து தங்களுடைய அதிக எதிர்பார்ப்பை வந்து திணிக்கக்கூடாது. அதனால தான் சில குழந்தைகள் வந்து இப்போ ஃபெயில் ஆடுவோமோன்னு யாராவது சொன்னாலும் கூட வந்து ஏதாவது தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுக்கிறார்கள். அதனால் பெற்றோர்கள் வந்து ரொம்ப ஒரு ஆசானாகவும் இதாகவும் இருந்து பரிந்து அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நம்ம செய்யணும். அந்த பரீட்சை சமயத்தில் தேர்வை வந்து ஒரு குதிரைக்கு இப்போ இது பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூட நம்ம அந்த உணர்வோட போட்டியை அதிகமாக வளர்க்காமல் அந்த போட்டி மனப்பான்மையே ஒரு நல்ல ஒரு இதாக பாசிட்டிவாக ஒரு ஆஸ்பெக்டாக பெற்றோர்கள் சொன்னார்கள் என்றால் அவங்க குழந்தைகளுக்கு உற்சாகம் ஏற்படும். இதனால் வந்து இதனால தான் ஒன்றும் குடிமொழிக்கு போயிடாது, நீ படித்ததற்கு நிச்சயமாக நீ தேர்வில் நல்லா வாங்குவ, நான் உங்கள் மேலே உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம், உன்னால் முடியும் அப்படிங்கிற சொல்லணும். சில பேர் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, நீ எங்கடா உருப்பிட போகிற, நீ ஒன்றுமே உன்னால் எழுத முடியாது, அவன்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கான், நீ எங்கே விளாண்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி இவன் மனசில் வந்து ஒரு தாழ்வு எண்ணத்தை உண்டாக்கிடுறாங்க. அது மாதிரி இல்லாமல் பெற்றோர்கள் வந்து நிறைய எதிர்பார்ப்புகளையும் இதையும் சொல்லிட்டோம், இல்லாட்டி குடும்ப கஷ்டங்களை அவன்கிட்ட சொல்லி இது மாதிரி நீ ஃபெயில் ஆகிட்டேனோ, இல்லாட்டி மார்க் வாங்காட்டினாலும் நான் அவ்வளோ பணம் கொடுத்து உன்னை சேர்க்கணும், நான் உன்னை டாக்டர் ஆக்கி பார்க்கணுன்னு நினைக்கிறேன், இன்ஜினியர் ஆக்கி பார்க்கணுன்னு நினைக்கிறேன், அதிக எதிர்பார்ப்புகளை குழந்தைகளிடத்திலே புகுத்தக்கூடாது. கண்டிப்பாக சார். இதெல்லாம் தாண்டி தேர்வுக்கான நம்ம விஷயங்களை நிறைய பேசினாலும் ஒரு மனநல மருத்துவர் அப்படிங்கிற முறையில் தேர்வுக்கு முடிந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தோல்வின்னு வரும்போது நிறைய தற்கொலைகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுதான் நம்ம ஆரம்பத்துலேயும் பேசணும், இது ஒரு முடிவில்லை, நம்ம நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு அதற்கான ஒரு ரிசல்ட்ஸ் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு வீட்டில் அந்த மாணவரை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்? அதுதான் முக்கியமானது. நல்ல ஒரு முக்கியமான இது வந்து கேள்வி என்னன்னா, இவங்க வந்து இந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே ரொம்ப நீ ஃபெயில் ஆகிட்டுன்னா எனக்கு தலை காட்ட முடியாதுப்பா, வெளியிலே தலை காட்ட முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, உன்னை எதிர்பார்த்து இவ்வளோ பண்ணியிருக்கிறோம், நான் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறேன், இது போனதெல்லாம் சொல்லிவிடுவாங்க. சொன்னோன்னே அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஒரு ஐயோ நம்ம இப்போ இதாகிட்டோம்னா தலையே காட்ட முடியாது போல இருக்குது, சமுதாயத்தில் நம்ம யாருமே மதிக்க மாட்டாங்க போல இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம், அந்த சோர்வு, மனச்சோர்வும் மன அழுத்தமும் அதிகமாகிடுது. அதனால் உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா, நீ நல்லா படிச்சிருக்கிற, நல்லா எழுதியிருக்கிற, உனக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும், எப்படி வந்தாலும் நமக்கு வந்து இது இல்லை, எவ்வளோ வழிகள் இருக்கிறது, இது போனால் இன்னொரு வழி இருக்கிறது. அதனால் வந்து இந்த ஒரு இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையே கிடையாது, எவ்வளவோ நிறைய திறப்புகள் இருக்கிறது. ஒன்றை கடவுள் மூடினானா இன்னொன்றுக்கு நம்ம நிச்சயமாக அதை திறந்து விடுவான். அது போன்ற ஒரு நல்ல உற்சாகமான வார்த்தைகளை சொல்ல வேணும். இவங்க நீ வந்த உடனே அவன் ஃபெயிலாகி வர்றதுக்கு முன்னாடியே சில பேர் வந்து தண்ணியில் குதிச்சிட்றான், இறந்துடுறான், அந்த மாதிரியெல்லாம் பெண்கள் அதிகமாக இருக்குது. அது மாதிரி இல்லாமல் வந்து இவங்க உற்சாகப்படுத்துவதாக இருக்க வேண்டும். இப்போ தேர்வில் ஒன்றும் ஆனால் கூட தேர்வுக்கு முன்பு ஒரு மாதிரியாக இருக்கலாம், தேர்வை நெருங்கி வரும்போது ரிசல்ட் வரும் பொழுது அதுக்குள்ள மனப்பக்குவத்தை அவனுக்கு ஊட்டி விட வேண்டும், ஒரு தைரியத்தை நம்ம சொல்லிடணும். நம்ம வந்து ரொம்பவும் கற்பனையை நம்ம சொல்லிவிட்டு இப்போ எங்களால் அதனால் முடியாதுப்பா அப்படிலாம் சொன்ன உடனே இவன் எப்படி நம்ம வீட்டில் போய் அப்பா அம்மா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டவங்கள போய் பார்க்குறதுன்னு நினைக்கிறான். அப்போ வீட்டுக்கு போகிறதே இல்லாமல் ஓடிடுறான். மற்ற வழியில் அவன் தன்னை வந்து மாய்த்து கொள்வதற்காக தனக்கு ஒரு தண்டனை கொடுத்துக்கிறதுக்காக இன்ட்ராபியூனிட்டி மாதிரி பண்ணிக்கிறான். நம்மளை எதிர்பார்த்தவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துட்டோமேன்ட்டு அவன் சோர்வடைஞ்சிடறான். மன சோர்வு அடைந்த உடனே உண்மையை புரியாமல் இது மாதிரியான தவறான வழிகளில் போடுறான். அதுக்கு பெற்றோர்கள் வந்து ஆறுதலாகவும் அந்த இல்லாவிட்டாலும் மனநல ஆலோசகர்கிட்ட அனுப்பிச்சு அதுக்கான தைரியத்தை கொடுக்கணும். சில இது வந்து அந்த ப்ரோன் டு இது மாதிரி இருக்கும், சூசைடல் டெண்டன்சிஸ் இருக்குது, இந்த ஐடியேஷன் இருக்குது, அவன் ரொம்ப சோர்வாக இருக்கிறான்னு சொன்னாலே நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஆலோசகர்கிட்ட அனுப்பிச்சு அதுக்கான தைரியத்தை, அந்த தோல்வியை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மன தைரியத்தை அவங்களுக்கு அளிக்க வேண்டும். கண்டிப்பாக டாக்டர், ஒரு மனநல மருத்துவர் அப்படிங்கிற முறையில் மனநலம் அப்படிங்கிறது என்ன, இதை சரியான நிலையில் நம்ம எப்படி வச்சுக்க வேண்டியது இருக்கும், ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், பாதிப்பு ஏற்பட்டோன்னா நம்ம முதல்ல செய்ய வேண்டிய அவசியம் என்ன, தேர்வு நெருங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மாணவர்களுடைய மனநலம் சார்ந்து என்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை சரியான கோணத்தில் நம்ம கொண்டு போகணும் போது என்ன பண்ணணும், பெற்றோர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பங்கு இதில் இருக்குது, இதையெல்லாம் தாண்டி ஒரு தோல்வின்னு வரும்போது அந்த காலகட்டத்தில் அவங்க எந்த அளவுக்கு உறுதுணையாக மாணவரோட இருக்கணும்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட முழுமையாக பண்றதுக்கு நன்றி. வணக்கம்.
நன்றி. பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு நம் நாட்டில் மக்களிடத்தில் பெருகி இருக்கிற ஒரு பண்பாடு நம் முன்னேற்றத்திற்கான தடையாகவும் நம் எதிர்காலத்தினுடைய விரிவுகளுக்கு மாற்றாகவும் இருக்கிறது என்று குறிப்பிடலாம். அதனை நுகர்வு பண்பாடு என நாம் குறிக்கிறோம். ஆங்கிலத்திலே கன்சியூமிங் கல்ச்சர் என்பதைத்தான் தமிழில் நாம் நுகர்வு பண்பாடு என்கிறோம். நுகர்வு என்பது தேவைதான், ஆனால் அதுவே அளவை தாண்டி போகிற போது அது பண்பாடாக இல்லாமல் பண்பாட்டு சீரழிவாக ஆகிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நுகர்வு பண்பாடு என்பது வேறொன்றும் அல்ல, பொருள்களை வாங்கி குவிப்பது. பொருள்கள் இல்லாமல் நம்மால் உலகத்தில் வாழ முடியாது. பொருள்கள் அன்றாட தேவையாக இருக்கின்றன. அமர்ந்து கொள்வதற்கு ஒரு இருக்கை தேவைப்படுகிறது, அணிந்து கொள்வதற்கு உடைகள் தேவைப்படுகின்றன, நேரம் பார்ப்பதற்கு ஒரு கடிகாரம் தேவைப்படுகிறது, எழுதுவதற்கு ஒரு பேனா தேவைப்படுகிறது, பொருள்கள் தேவைப்படுகின்றன. இந்த வாழ்க்கை பொருள்களால் நிரம்பி வழிகிறது, அதை மறுக்க முடியாது. ஆனால் பொருள்களை நாம் வாங்குகிற போது 3 விதமான அடிப்படையில் வாங்குகிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க முடியும். ஒன்று, தேவை அல்லது பயன்பாடு நோக்கி பொருள்களை வாங்குகிறோம். இரண்டாவது, சில பொருள்களின் மீது ஒரு மோகம் கொண்டு, ஒரு காதல் கொண்டு அவற்றை நாம் வாங்குகிறோம். மூன்றாவது, இந்த பொருளை நாம் வைத்து கொண்டால் நம்மை மற்றவர்கள் மதிப்பார்கள் என்று பொருளுக்கும் கௌரவத்திற்கும் நாமாகவே ஒரு முடிச்சை போட்டுக்கொண்டு அதன் காரணமாக பொருளை வாங்குகிறோம். எனவே பொருள்களை வாங்குகிற போது 3 அடிப்படைகள் இயல்பாக எல்லோரிடத்திலும் இருக்கின்றன. ஒரு முறை நம்மை நாமே சரிபார்த்து கொள்வதற்காகத்தான் இந்த வகைகளை இப்படி பிரித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. தேவை கருதியோ பயன்பாடு கருதியோ வாங்குவது சரியானது. ஆனால் அதனை தாண்டி பொருள்களின் மீது மோகம் கொள்ளுவது, மனிதர்களைத்தான் நேசிக்க வேண்டும், பொருள்களை பயன்படுத்த வேண்டும். ஆனால் நம் நாட்டில் எல்லாம் தலைகீழாக நடக்கிறது. பொருள்களை மக்கள் நேசிக்கிறார்கள், மனிதர்களை பயன்படுத்துகிறார்கள். அப்படி இல்லாமல் பொருள்களின் மீது கொண்டிருக்கிற அந்த மோகம் காரணமாக தேவைக்கு மேல் நமக்கு தேவையில்லாத பொருள்களை எல்லாம் வாங்கி வைத்துக் கொள்வது நுகர்வு பண்பாட்டின் அடுத்த கட்டம். எல்லாவற்றையும் விட மோசமானது எது என்றால், இந்த பொருள் நம் வீட்டிலே இருந்தால்தான் நம்மை மதிப்பார்கள். குளிராக இருந்தாலும் ஏசி வேண்டும், நம்மால் நடந்துதான் போய்விட முடியும், அதிகமாக நமக்கு வெளியில் போகிற தேவையில்லை என்றாலும் வீட்டில் ஒரு கார் இருந்தால்தான் மதிப்பார்கள் என்று வங்கியில் கடன் வாங்கி கார்களை வாங்கி வைத்துக் கொள்கிற போது தேவை இருந்தால் பயன்பாடு இருந்தால் அதில் பிழை இல்லை. எப்போதும் ஒரு பொருள் தேவையானதா ஆடம்பரமானதா என்பதை எப்படி நாம் தீர்மானிப்பதென்றால் அதன் பயன்பாட்டின் அடிப்படையிலே தான் தீர்மானிக்க முடியும். கூடுதலாக அதற்கு பயன்பாடு இருந்தால் அது தேவையானது. பயன்பாடே இல்லாத ஒரு பொருளை கௌரவத்துக்காக வாங்கி வைத்து கொண்டால் அது ஆடம்பரமானது. இப்படி 3 வகைகளில் பொருள்கள் வந்து சேருகிற போது பொருள்களை சேர்ப்பதற்காகவே பணம் சேர்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி பணம் சேர்க்கிற போது நேர் வழியில் சேர்க்க முடியாத போது தவறான வழிகளில் பணம் சேர்க்க வேண்டியிருக்கிறது. அந்த தவறான வழியில் பணம் சேர்க்க தொடங்கியதற்கு பிறகுதான் அரசியலும் கூட பணம் சார்ந்ததாக, கல்வி என்பது பணம் சார்ந்ததாக, கலை இலக்கியங்கள் பணம் சார்ந்தவையாக, எல்லாம் பணத்தை சார்ந்திருப்பவையாக இருக்கிற போது மீண்டும் மீண்டும் பணத்தை தேடுகிறோம், பணத்தை வாங்கி பொருளை வாங்குகிறோம், பொருளை வாங்கி கடனை கட்டுகிறோம். இதை ஆங்கிலத்தில் விஷியஸ் சர்க்கிள் என்று சொல்லுவார்கள். இது ஒரு தீங்கான சுழல் வட்டம். இந்த சுழலுக்குள்ளே சிக்கி கொண்டவர்கள் வெளியில் வர முடியாமலே தான் சிக்கி தவிப்பார்கள். ஆகையினால் நாம் நமக்குள் ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் பொருள் வாங்குவது நமக்காகவே தவிர பிறருக்காக இல்லை. நமக்கு பயன்படுமானால் வாங்குவதில் பிழை இல்லை. நமக்கு தேவை என்றால் வாங்கி ஆக வேண்டும். அதையும் கூட நம்முடைய வருமானத்தின் அளவும் எல்லையும் சார்ந்துதான் பொருள்களை வாங்க முடியும் அல்லது வாங்க வேண்டும். வருமானத்தை தாண்டி கூடுதலாக தேவைக்காக கூட பொருள்களை வாங்குகிற போது நாம் மிக விரைவில் கடனாளிகளாக ஆகிவிடுகிறோம். எனவே வரவு என்ன, செலவு என்ன, என்றைக்கும் வரவை காட்டிலும் செலவு சற்றேனும் உள்ளடங்கி இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுகிற அந்த பொருளாதார பார்வை நம்மை வாழ்க்கையில் எப்போதும் செம்மையாக வைக்கும். கூடுதலாக பொருளை வாங்க வேண்டுமென்றால் கூடுதலாக பணம் சேர்க்க வேண்டும், கூடுதலாக பணம் சேர்க்க வேண்டுமென்றால் கூடுதலாக தவறு செய்ய வேண்டும் என்று இப்படி நாம் தவறான இடத்திற்கு போய்விடுவோம்.
எனவே தேவை நோக்கி வாங்குவோம். மோகம் தவிர்க்க முடியாமல் இருந்தால் ஒரு சில வேளைகளில் வாங்கிக் கொள்ளலாம். இயன்ற வரையில் அதை குறைத்து கொள்வது நல்லது. மற்றவர்களுக்காக கௌரவத்துக்காக பொருள் வாங்குவதை தவிர்த்து விட வேண்டும். எனவே 3 நிலைகள் இருக்கின்றன. தேவைக்கு வாங்க வேண்டும், மோகத்தை குறைக்க வேண்டும், கௌரவத்தை தவிர்க்க வேண்டும் என்கிற இந்த தெளிவு வந்துவிடுமானால் நுகர்வு கலாச்சாரத்திற்குள் நாம் சிக்கி தவிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. தொழில் புரட்சி 17, 18ஆம் நூற்றாண்டுகளில் மேலை நாடுகளில் தொடங்கிய போதுதான் இந்த நுகர்வு கலாச்சாரத்திற்கான முதல் விதை விழுந்தது என்று பொருளாதார வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். தொழில் புரட்சி என்பது இயந்திரங்களை நம்பி இந்த உலகம் வாழத் தொடங்கிய கட்டத்தில் எங்கு பார்த்தாலும் தொழிற்சாலைகள், ஆண்கள் பெண்கள் எல்லோரும் வேலைக்கு போகிறார்கள். உற்பத்தி பெருகுகிறது, வாங்குவதற்கு ஆள் இல்லை. ஒரு பக்கம் துணிகள் குவிந்து கிடக்கின்றன, இன்னொரு பக்கம் சட்டையில்லாத மக்களின் எண்ணிக்கை கூடியிருக்கிறது. வாங்கு திறன் அற்றவர்களாக இருக்கிறார்கள். எனவே இப்போது பொருளை தேவைக்கு உற்பத்தி செய்த காலத்திலிருந்து உலகம் பொருளை விற்பனைக்கு உற்பத்தி செய்ய தொடங்கிற்று. இதுதான் அடிப்படை. தேவைக்காக உற்பத்தி செய்தால் அவை தேங்காது. விற்பனைக்காக உற்பத்தி செய்கிற போது எங்கே கொண்டு போய் விற்பது என்கிற அடுத்த கேள்வி ஐரோப்பிய நாடுகளுக்கு எழுந்த காலகட்டத்திலே தான் அவை இந்த பொருள்களை விற்பதற்கான சந்தைகளை தேடின. இந்தியா போன்ற பெரிய நாடுகள் அவர்களுக்கு பெரிய சந்தைகளாகப்பட்டன. எனவே இந்தியாவை காலனி நாடாக ஆக்கலாம், சீனாவை காலனி நாடாக ஆக்கலாம், அவர்களை அடிமைப்படுத்தி கொள்ளலாம், இங்கே உற்பத்தி செய்கிற பொருளையெல்லாம் அங்கே கொண்டு போய் விற்கலாம் என்கிற முடிவு வந்தது. அப்படி அங்கே உற்பத்தி ஆகிற பொருளை இங்கே கொண்டு வந்து விற்கிற போது அவை நமக்கு தேவையில்லை என்று கருதுவதற்கான வாய்ப்பு இருக்கிற நேரத்தில் இல்லை இதை நீங்கள் வாங்கி வைத்து கொள்ளுங்கள் என்கிற ஆசை தூண்டப்பட்டது. 17, 18ஆம் நூற்றாண்டுகளில் ஆசையை தூண்டுவதற்கு போதுமான அளவுக்கு அன்றைக்கு அதிகார வர்க்கத்திடம் எந்த விதமான கருவிகளும் இல்லை. இன்றைக்கு தேவைக்கு மேலே ஊடகங்கள் இருக்கின்றன. எல்லோரும் இந்த பொருளை வாங்கு, அந்த பொருளை வாங்கு என்று நம்மை ஊடகங்களில் விரட்டி கொண்டே இருக்கிறார்கள். இந்த இடத்தில் இந்த நகையை வாங்கு, அந்த கடையில் போய் அடமானம் வை. நகையை வாங்காமலும் அடமானம் வைக்காமலும் இருக்கக்கூடாதா? இதை வாங்கியே தீர வேண்டும், அதை அடமானம் வைத்தே தீர வேண்டும் என்கிற அளவுக்கு நாம் நுகர்வு கலாச்சாரத்தால் துரத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்வின் ஒழுக்க நெறிகளில் ஒன்று தேவையற்ற பொருள்களை வாங்கி குவிக்காமல் இருப்பது என்கிற நிலையை, ஒரு சுய கட்டுப்பாட்டை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது மிக மிக தேவையான ஒன்று. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஏற்படும் முன்னேற்றங்கள் நம் நாட்டின் வளர்ச்சியில் பிரதிபலிக்கிறது. அந்த வகையில் தற்போது அறிவியலில் ஏற்பட்டிருக்கும் மாற்றத்தை பற்றியும் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டிருக்கும் முன்னேற்றங்களை பற்றியும் இன்றைய ஆலோசனை நேரத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். நேயர்களே வணக்கம். இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற தொகுப்பில் அட்வான்ஸ்மெண்ட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற பிரிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு க்ளவுட் கம்ப்யூட்டிங், மேக கணினி. இப்போது இந்த மேக கணினி அப்படிங்கிறது என்ன, இதுக்கு முன்னால் என்ன டெக்னாலஜி இருந்தது, இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் என்னென்ன டிவைசஸ்லாம் அதில் யூஸ் பண்ணுறோம், இதோட பயன்பாடுகள் என்ன, இப்போ உள்ள இண்டஸ்ட்ரிலாம் இந்த மேக கணினி யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணுறாங்க, எல்லா வித இதையும் இப்போ பார்க்கலாம். இப்போது கிரிட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு ஒன்று இருந்தது க்ளவுடுக்கு முன்னால். அப்போது ஒரு 10 சிஸ்டம் இருக்குது, அதில் 9 சிஸ்டம் வச்சுட்டு, ஒரு சிஸ்டம் சர்வராக வச்சுட்டு, 9 சிஸ்டம் கிளையண்ட்டாக வச்சுட்டு, இங்கேருந்து என்னென்ன டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோமோ, ரிக்வஸ்ட் பண்ணுறோமோ அந்த சர்வர் வந்து ப்ரொவைட் பண்ணுது. இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் மாதிரி யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 10க்கு 10 ரூம் போட்டு இந்த ஒரு 10 சிஸ்டத்தை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது ஒரு டெவலப் ஆகுது. இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கும் போது என்னென்னா, அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 2 months ப்ராஜெக்ட். பட் இதுக்கு ஒரு 100 சிஸ்டம் தேவைப்படுது, ஒரு டேட்டா நிறைய ஸ்டோரேஜ், சாஃப்ட்வேர் நிறைய வாங்கணும், நிறைய பீப்புள் போடணும். அப்போது வந்து இந்த ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து அவங்கள வந்து அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பண்ண முடியாது. அதனால் அந்த டயத்தில் வந்து தான் நமக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவையா, எந்த இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, ஒன்லி இந்த மாதிரி இது ஒரு ரெண்ட்டு மட்டும் வாங்கினா போதும், ரெண்ட்டுக்கு எல்லாமே வாங்கிடலாம். இப்போ ஏதாவது ஒரு லேப்டாப் ஒரு டெமோக்கு மட்டும் போகிறோம் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கிட்டு போகிறோம், இல்லைனா ஒரு ரெண்ட்டுக்கு எடுத்து வாங்கிட்டு போகிறோம். அதே மாதிரி இது வந்து இந்த எல்லா ப்ரொவிஷன்ஸுமே நான் வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கலாம். இதுதான் க்ளவுடோட பேசிக் கான்செப்ட். இப்போ இன்ஃபேக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, மெயிலெலாம் யூஸ் பண்ணுறோம்,
ட்விட்டர் யூஸ் பண்ணுறோம், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம். அதுலலாம் என்ன பண்ணுறோம், ஸ்டோர் பண்ணுறோம். நிறைய இதெல்லாம் இமேஜஸ்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். எல்லாமே என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சர்வரில் தான் ஸ்டோர் ஆகுது. நம்ம ஹார்ட் டிஸ்கில் எதுலேயுமே ஸ்டோர் ஆகலை. இதுதான் க்ளவுடோட ஒரு இம்பார்ட்டன்ட் இது. இப்போது இந்த க்ளவுட் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துட்டோம்னா 1940 வந்து ஒரு சிங்கிள் பிசி யூஸ் பண்ணோம். அப்புறம் 50 வந்து நெட்வொர்க் வந்தது. அதுக்கப்புறம் 70, 76, 77, 78லாம் பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் கிளையண்ட்டும் லோக்கல் சர்வர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய குரூப் ஆச்சு. 1980 பார்த்திங்கன்னா வந்து அந்த இன்டர்நெட் வந்து பாப்புலரைஸ் ஆச்சு. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இன்டர்நெட் வந்தவுடனே அந்த எல்லாமே சேர்ந்து ஒரே ரூமில் இருக்கிறது வந்து நல்லா இருக்காது. அதனால் நம்ம கிளையண்ட்ஸ்லாம் இங்கே வச்சுக்குவோம், ரிமோட் சர்வர் மட்டும் வெளியில் வாங்கிக்குவோம், இல்லாட்டி ரிமோட் ஸ்டோரேஜ் மட்டும் வெளியில் வச்சுக்குவோம். அந்த மாதிரிலாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி 1994 வந்து AT&T அப்படின்னு லெபார்ட்டரி வந்து இந்த க்ளவுடு கம்ப்யூட்டிங் கான்செப்டை லைட்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ 2000 தான் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் எரா வந்து டெவலப் ஆகி, இப்போ 2013 பார்த்திங்கன்னா $150 மில்லியன் வந்து $150 மில்லியன் வந்து நமக்கு மார்க்கெட் சைஸ்க்கு ஆகிடுச்சு க்ளவுடு. இன்ஃபேக்ட் நம்ம வந்து இப்போ 2020 ஒரு ஐடி பட்ஜெட் இப்போ ஒரு 10%லேருந்து 69% வர ஐடி பட்ஜெட்டுக்கு வந்து அலாட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டு இருக்குது. அந்த அளவுக்கு வந்து க்ளவுடு வந்து நமக்கு முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போ இந்த க்ளவுடில் வந்து சர்வீசஸ் அதான் மெயினானது. ஸோ சர்வீசஸ் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து 3 மெயினானது: IaaS, PaaS அண்ட் SaaS. IaaSனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் இப்போ நம்ம வீடு கட்டும்போது ஒரு கார்டன் எங்கே வைக்கணும், போர்டிகோ எங்கே, இந்த மாதிரிலாம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆம்பியன்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு நமக்கு விண்டோஸா இல்லைனா லினக்ஸா சிஸ்டமாக, விண்டோஸ்னால் யூசர் பேஸ்னால் விண்டோஸ் போகலாம், சிஸ்டம் பேஸ்னால் லினக்ஸ் போகலாம். இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெண்ட்டுக்கு வாங்குறது தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதே மாதிரி சர்வீஸு, சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸு, ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர், என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் நமக்கு அது தேவை அதை நம்ம வாங்கிக்கலாம். இதே மாதிரி பிளாட்ஃபார்ம் வந்து OS, என்ன OS, இது .NET தான் சர்வரா, வெப் சர்வரா, அப்ளிகேஷன் சர்வரா, என்ன ப்ராசஸர், 2 கோர் ப்ராசஸரா, 3 கோர் ப்ராசஸரா, இது எல்லாமே வந்து பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ். இப்போ பார்க்கும்போது இந்த 3 தானா, இந்த IPS தானா அப்படின்னு பார்க்கும்போது இது 3 தான் மெயின். அது தவிர NAS, நெட்வொர்க் ஆஸ் அ சர்வீஸு, கம்யூனிகேஷன் ஆஸ் அ சர்வீஸு, BSNL ப்ரொவைடர்லாம் யூஸ் பண்ணுறாங்க, கம்யூனிகேஷன் ஆஸ் அ சர்வீஸு, மொபைல் யூஸ் பண்ணும்போது மொபைல் பேக்கப் ஆஸ் அ சர்வீஸு, BAS பேக்கப் ஆஸ் சர்வீஸ், இந்த மாதிரிலாம் நிறைய டேட்டா ஆஸ் அ சர்வீஸ், DAS இதெல்லாம் இருக்குது. இப்போ சர்வீஸ் ப்ரொவைடர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ அமேசானு, மைக்ரோசாஃப்ட்டு, IBM, இந்த மாதிரி நிறைய சர்வீஸ், BSNL கூட சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தான். இப்போது டைப்ஸ் ஆஃப் க்ளவுடு அப்படின்னு பார்த்தோம்னா ஹைப்ரிட்டு, முதல்ல வந்து பப்ளிக், அப்புறம் ப்ரைவேட், அப்புறம் ஹைப்ரிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி. இப்போ பப்ளிக் க்ளவுடு எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எங்கேருந்து வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பப்ளிக் த நேம் இட்ஸ் நம்ம ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ப்ரைவேட்டு ஒரு ஐடி கம்பெனிக்கெலாம் உள்ளே போனீங்கன்னா ஒரு IP அட்ரஸ் கொடுத்து அங்கே மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், வெளியில் போனால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ரைவசி அது வந்து ப்ரைவேட். இப்போ ஹைப்ரிட்னா போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக். இப்போ சில கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் மட்டும் ப்ரைவேட் இதில் போடுறோம், மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் பப்ளிக்கில் போடுறோம். இது வந்து ஹைப்ரிட். கம்யூனிட்டி எப்படின்னா, கம்யூனிட்டி க்ளவுடுனா இப்போ ஒரு XYZ 3 கம்பெனி இருக்குது. எக்ஸில் ப்ரைவேட்டு, ஒய்யில் ப்ரைவேட்டு, இசட்டில் ப்ரைவேட் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டேஜில் 3 பேர் டைப் ஆகிறாங்க, இல்லாட்டி பார்ட்னர் ஆகிறாங்க அப்படின்னா அந்த 3 பேருக்குள்ளே இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து கம்யூனிட்டி க்ளவுடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸு இப்போ ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங் பார்த்திங்கன்னா ஆன் டிமாண்ட் செல்ஃப் சர்வீஸு. நம்ம எப்பப்போ வேணுமோ ஸ்டார்ட் பண்ணுறோமோ, எப்போ ஸ்டாப் பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு 10 சிஸ்டம் தேவை, அதுக்கப்புறம் உனக்கு 5 சிஸ்டம் தான் தேவை, அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப எப்போ வேணுமோ அப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ whenever we require நீடு. அதுக்கப்புறம் செகண்ட் இது பார்த்திங்கன்னா நெட்வொர்க் ப்ராசஸ், நெட்வொர்க் ஆக்சஸ், எங்கே வேணாலும் இருந்து நமக்கு இந்த ப்ராசஸை ஹேண்டில் பண்ணலாம். ரிசோர்ஸ் போலிங், மூணாவது பார்த்திங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் குணாதிசயங்களில் மூணாவது வந்து ரிசோர்ஸ் போலிங். நமக்கு ஒரு 10 MB வாங்கியிருக்கோம், முதல்ல எனக்கு 15 MB தேவைப்படுது, அது மாதிரி நம்ம பூல் பண்ணிக்கலாம் ரிசோர்ஸை. ரேபிட் எலாஸ்டிசிட்டி நாலாவது கேரக்டரிஸ்டிக்ஸு. இது பார்த்தோம்னா எப்படின்னா நமக்கு ஒரு 10 சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் 50 சிஸ்டம் தேவைப்படுது. அப்படிங்கும்போது நமக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். திரும்ப நமக்கு 20 சிஸ்டம் போதும் அடுத்த வாரத்துக்கு அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணுற மாதிரி. லாஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் சர்வீஸ். இது எல்லாமே நமக்கு ஹார்ட்வேரு, சாஃப்ட்வேரு எல்லாமே கால்குலேட் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு சர்வீசஸ் அதில் தேவைப்படும். எல்லாமே மெஷர்மெண்ட் இருக்கணும். இப்போ க்ளவுட் கம்ப்யூட்டிங்பாங்க, க்ளவுட் ஸ்டோரேஜும்பாங்க. க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா அந்த ஹார்ட்வேரு, சாஃப்ட்வேரு, மெமரி எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம ரெண்ட்டுக்கு வாங்குறது க்ளவுட் கம்ப்யூட்டிங். க்ளவுட் ஸ்டோரேஜ்னால் நமக்கு ரிசோர்ஸஸ்லாம் இங்கே இருக்குது, ஒன்லி ஸ்டோரேஜ் மட்டும்தான். அங்கே போய் ஸ்டோர் மட்டும் பண்ணணும் இன்ஃபர்மேஷனு, சர்வரு, பட்டு ரிசோர்ஸ்லாம் நம்மள்கிட்ட இருக்குது. இது வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங், க்ளவுட் ஸ்டோரேஜ். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்ளவுடு ஷிஃப்டிங்னு ஒன்று இருக்கும்.
இல்லாட்டி க்ளவுட் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ நம்ம பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுறோம், ஏர்செல் யூஸ் பண்ணுறோம், ஏர்செல் யூஸ் பண்ணுறோம் ஃபோனில், மொபைலில். இப்போ ஒரு சர்வீஸ் நமக்கு சரியில்லை, இன்னொரு சர்வீஸ் மாறணும் அப்படின்னா இதில் கூட அதில் மாறிக்கலாம், நம்பர் மாற்றாமல் கூட மாறிக்கலாம். இது இங்கேயும் வந்து நமக்கு ஒரு சர்வீஸ் அமேசான் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர், இது அந்த கம்பேட்டபிலிட்டி நமக்கு இல்லை அப்படின்னு நினச்சோம்னா நம்ம மைக்ரோசாஃப்ட் போகலாம், இந்த மாதிரி பிஎஸ்என்எல் போகலாம். அட்வான்டேஜஸ் அப்படின்னா பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இதில் இருக்குது. மேஜர் பார்த்தோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, ஃபுல்லாகவே நமக்கு எல்லா ஆக்சசரிஸும் கம்ப்ளீட்டாக ரிசோர்ஸ் போலிங் பண்ணிக்கலாம், எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எல்லாமே சர்வரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் ஆல்வேஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ இதில் வந்து மேஜர் அட்வான்டேஜ் ஒன்று வந்து க்ளவுட் ஸ்டோர் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம மிரர் இமேஜும் ஸ்டோர் ஆகிடுது. ஸோ ஏதாவது டிசாஸ்டரு, ட்ராபேக் இந்த மாதிரி வரும்போது, நேச்சுரல் டிசீஸ் அந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர் ஏதாவது வரும்போது அந்த மிரர் இமேஜ்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி திங் அந்த கான்ஸ்டன்ட் கனெக்ஷன், இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். நமக்கு இந்த ப்ரைவசி செக்யூரிட்டிலாம் முன்னால் டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது, அதெல்லாம் இப்போ வந்து எந்த வித இதுவும் இல்லாமல் நல்ல அட்வான்டேஜாக இருக்குது. இப்போ ஃபைனலாக வந்து இப்போ இவ்வளவு பயன்பாடுகள் இருக்கே நம்ம க்ளவுடில். இப்போ நம்ம கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, நம்ம வேர்ல்டில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா? நிறையா வந்து இதோட பயன்பாடுகள் இருக்குது. இப்போ டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் இருக்குது. டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பப்ளிக் யூஸ் பண்ணுறாங்க, பப்ளிக்கில் உள்ள ரிசோர்ஸஸ் எல்லாமே எடுத்து நமக்கு இந்த பப்ளிக், அதாவது பர்சன்ஸுக்கு வந்து கிட்ட கொண்டு வர்றாங்க. அதோட கான்செப்டே அதுதான், அதுக்கு பிஹைண்ட் தட் உள்ள இது. இப்போ அதே மாதிரி எம்பவரிங் சிட்டிசன், கவர்னன்ஸு, இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ பிஎஸ்என்எல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா சிக்ஸ் லேயர் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. 6 லேயர் டெக்னாலஜினால் என்னென்னா 6 கம்பெனிஸோட செக்யூரிட்டி இதை வந்து அவங்க க்ளவுடில் போட்டு ப்ராசஸ் பண்ணுறாங்க. இப்போ ஏதாவது ஒரு செக்யூரிட்டி கூட உங்களுக்கு இதாக ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த செக்யூரிட்டி வந்து இப்போ மற்ற 5 செக்யூரிட்டிஸ் வந்து அதில் மேனேஜ் பண்ணுற மாதிரி உள்ளது இருக்கும். ஸோ அந்த க்ளவுடு வந்து நமக்கு இன்ஃபேக்ட் இன் ஃப்யூச்சரில் எல்லா இடத்துலையுமே நமக்கு க்ளவுட்லேயே நம்ம ஸ்டோர் பண்ணி நம்மளோட டேட்டாஸ் ஃபுல்லாகவே ஒரு ஸ்டேஜில் அப்படியே ஒரு மேகத்துக்கு கீழே எல்லாருமே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கு வந்து நமக்கு அவ்வளோ ஒரு பயன்பாடு நமக்கு உண்டாக்குது. ஸோ இதுதான் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட ஒரு சாராம்சம். வர்ற வாரங்களில் வந்து நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்னும் ஒரு டாபிக், அட்வான்ஸ்டு டாபிக் நம்ம பார்ப்போம். நன்றி. மனிதர்கள் செய்யும் தவறாலும் அவர்களின் அலட்சியத்தாலும் நம் சுற்றுச்சூழல் மாசடைகிறது. அப்படி மாசு அடைந்த பிறகு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவேற்பது சுற்றுச்சூழல். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது அதுவும் தமிழில் ஒரு அழகிய பழமொழி. ஒரு இடத்தினுடைய சுற்றுச்சூழல் ஒரு உடல் நலத்தை நிர்ணயிக்கிறது என்பது இந்த வாக்குக்கு ஒரு மிகவும் உகந்ததாக அமையும். இன்றைக்கு நோய்களுக்கு என்னென்ன காரணங்கள் என்று பார்க்கிற பொழுது முதல் காரணமாக நாம் எந்த அளவிற்கு சுத்தமாக நம்முடைய இடத்தை வைத்திருக்கிறோம், அல்லது எந்த இடத்தை நாம் வாழ்கிற அந்த இடத்தை எந்த அளவிற்கு ஒரு பராமரிப்பு அற்று ஒரு சுகாதாரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்முடைய இடத்தை மாற்றுகிறோமோ அதை பொறுத்து பல நோய்கள் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறை என்பது இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையா அல்லது செயற்கை தன்மை அதிகமாக நிறைந்த ஒரு வாழ்க்கையா? அது நமக்கு எளிதாக சொல்லிவிடலாம். நம்ம இயற்கையோடு இணைந்து வாழ்கிற அந்த முறை நமக்கு இன்பம் தருவது என்பது இருந்தால் கூட, ஆனால் சற்று நம்முடைய வாழ்க்கை முறையை யோசித்து பார்த்தால் எப்பொழுதுமே ஒரு செயற்கை முறையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவது காரணியாக கருதப்படுவது இந்த நோய்களுக்கு என்ன காரணம் என்னவென்றால் நம்முடைய உடல்நிலை பராமரிப்பு. சிறு வயதிலிருந்து பெரியவர்கள் ஆகிற வரைக்கும் நம் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு நொதிகள், என்சைம் என்று சொல்லுவோமே நொதிகள்,
அது மாதிரி ஹார்மோன்கள் என்று சொல்லப்படுகிற அந்த முக்கியமான காரணி நமக்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதை பொறுத்துமே இன்றைக்கு நம்முடைய உடல்நிலையினுடைய அந்த சுகாதாரத்தினுடைய தன்மை அல்லது நோய் வருகிற அந்த முறை இவை அனைத்தையும் வைத்து பார்க்கிற பொழுது நம்முடைய உடல் நிலையை எந்த அளவிற்கு பராமரிக்கிறோம், அவ்வாறு பராமரிப்பதன் மூலமாக ஏற்படுகிற இயற்கையில் நம்முடைய உடம்பில் நொதிகளாகவும் ஹார்மோன்களாகவும் சில நேரங்களில் அதிகமாக சுரத்தாலும் சரி அல்லது குறைவாக சுரத்தாலும் சரி அதற்கும் சுற்றுச்சூழல் காரணங்கள் என்பது இன்றைக்கு நமக்கு தரப்படுகிற ஒரு செய்தி. நான்காவதாக நோய்களுக்கு முக்கிய காரணமாக இருப்பது இன்றைக்கு நம்முடைய சுற்றுச்சூழலினால் ஏற்படுகிற மாற்றங்கள் அதோடு இணைத்து சில நேரங்களில் நம் மனநிலையில் ஏற்படுகிற மாற்றங்களும். ஆனால்தான் நம்முடைய மனநிலையை சிறப்பாக வைத்துக்கொள்வதற்கு நாம் ஒரு இயற்கை எழில் மிகுந்த இடத்திற்கு நாம் செல்கிறோம். ஆனால் இவ்வாறு ஒரு மனநிலையை நாம் சரியாக வைத்துக்கொள்ளாத பொழுது கவலைகள், சஞ்சலங்கள் இது போன்ற ஒரு சூழ்நிலையினால் ஸ்ட்ரெஸ் என்று சொல்கிறார்களே, மன அழுத்தம், அவற்றினாலும் நோய்கள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனால் இத்தகைய காரணிகளை வைத்து அதற்கு முழு காரணமாக இருப்பது என்னவென்று பார்க்கிற பொழுது நம்முடைய வாழிடத்தை, நம்முடைய சுற்றுச்சூழலை எந்த அளவிற்கு சிறப்பாக வைத்துக்கொள்கிறோமோ அதை போன்று நம்முடைய உடல்நிலைகளும் சிறப்பாக பேணப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கிறோம். அல்லது அத்தகைய சூழ்நிலையிலிருந்து மாறுகிற பொழுது நமக்கு வருகிற அந்த நோய்களை பட்டியலிட்டு கொண்டே போகலாம். ஏனென்றால் இன்றைக்கு பல வகையான நோய்கள் பட்டியலில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் வச்சு பார்க்கிற பொழுது எந்த அளவிற்கு நாம் செயற்கையோடு நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்திருக்கிறோம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது உணவு வழக்கத்திலும் அது இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கை முறையிலும் அது இருக்கலாம். அனைத்தையும் வைத்து பார்க்கிற பொழுது இந்த சுற்றுச்சூழலினுடைய முக்கியத்துவம் இன்றைக்கு புரிந்திருக்கிறது. அதில் ஒரு 2 உதாரணங்களை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும். தொழுநோய் என்பது ஒரு காலத்தில் சொல்வார்கள், மனித பிறவிக்கு வந்த ஒரு சாபக்கேடு என்று. ஆனால் இன்றைக்கு எந்த நோய்க்குமே அத்தகைய சூழ்நிலையை நம்ம தருவதில்லை, தர முடியாது. ஏனென்றால் நோய் வருவது என்பது ஒரு சாபக்கேடு அல்ல, நம்முடைய சுற்றுச்சூழலுடைய தன்மை அதை பொறுத்து தான். அதனால் ஒரு நோய் வந்தவர்களை பார்த்து அவர்களை சாபமிடுவதோ அல்லது அந்த சூழ்நிலைக்கு கொண்டு செல்வதோ தவறான நோக்கம். ஆனால் நம்முடைய சுற்றுச்சூழல் அந்த வாழ்க்கை முறைக்கு ஏற்ப அவர்கள் தங்களுடைய சூழ்நிலையை மாற்றி அமைத்து கொள்ள முடியாதனால்தான் இந்த தொழுநோய், லெப்ரசி என்று சொல்லப்படுகிற அந்த தொழுநோய். இந்த தொழுநோய் எதனால் வருகிறது என்றால் சில நுண்ணுயிர் அது போன்ற ஒரு கிருமிகளால் வரக்கூடியது. ஆனால் அது வந்த பிற்பாடு உடம்பில் ஏற்படுகிற அந்த மாற்றங்கள், அதிலும் குறிப்பாக அந்த தொழுநோய் வந்தவர்களுடைய புண்கள் ஆறுவதில்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு வரவேற்க தகுந்த சூழல் என்னவென்று கேட்டால், முதலில் அவர்களை நல்ல சுற்றுச்சூழலில் இருக்க வைத்து இன்றைக்கு அழகான சில மருந்துகள் நமக்கு வருகிறது. பொதுவாகவே இந்த தொழுநோய் அதிகமாக உள்ளவர்களுக்கு சிங் என்று சொல்லப்படுகிற அந்த முக்கியமான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்வார்களே, அதனுடைய தன்மை குறைந்துவிடும். ஆனால்தான் அவர்களுக்கு ஜிங் என்று சொல்லப்படுகிற அந்த தாது பொருள்களை கொடுப்பதற்கு மருந்து வழியாக கொடுத்து அவர்களை குணப்படுத்துகிற ஒரு சூழல் இன்றைக்கு வந்திருந்தால் கூட, ஆனால் அவர்களுடைய புண்களை ஆற்றுகிற ஒரு சூழலுக்கு இன்றைக்கு பல தொழில்நுட்பங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை வைத்து பார்க்கிற பொழுது, பொதுவாக மனிதன்
பிறக்கிற பொழுது தொப்புள் கொடி என்று சொல்வார்கள். அதே மாதிரி தாயினுடைய கருவறையில் இருக்கிற அந்த குழந்தையை பாதுகாக்கிற சுவராக இருப்பது பிளசண்டா என்று சொல்லுகிற அந்த உரை. ஆனால் அது வெளியே வருகிற பொழுது குழந்தை பிறந்த பிற்பாடு அதை ஒட்டியே வருந்து பிறகு அது வீணாக குப்பையில் போடக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு அறிஞர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அதிலிருந்து கொலாஜன் என்று சொல்கிற பொருள், அது புரோட்டீன் என்று சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான மூலப்பொருள், அவற்றை வைத்து இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய, அது இயற்கையான தாவரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்களை வைத்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு தொழுநோயாளியினுடைய புண்களை ஆற்றுவதற்கு பல வருடங்கள் ஆக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு 3 மாதங்களே அந்த புண்களை குணப்படுத்துகிற ஒரு வரப்பிரசாதமான ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது என்பது நம் மனதுக்கு ஆறுதலாக இருந்தால் கூட, ஆனால் நம்முடைய சுற்றுச்சூழலை எந்த அளவுக்கு அழகாக வைத்துக் கொள்கிறோமோ அதை பொறுத்து இத்தகைய ஒரு சூழ்நிலை மனிதனுக்கு ஏற்படாமல் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, நோய் வந்துவிட்டதனால் அந்த நோய் இருப்பவர்களை பார்த்து நாம் குறை சொல்வது தவறு. ஏனென்றால் நம்முடைய சூழலை, சுற்றுச்சூழலை எப்படி வைத்திருக்கிறோமோ அதற்குடைய ஒரு விக்டிம் என்று சொல்வார்களே, அந்த விக்டிமாக அவர்கள் மாறிவிட்டதனுடைய விளைவாகத்தான் அவர்களுக்கு. அதனால்தான் நம்முடைய சுற்றுச்சூழலை எப்படியும் சுத்தமாக வைத்துக்கொண்டு இந்த மாதிரி நோய்களிலிருந்து மக்களை காப்பாற்றுகிற ஒரு முக்கியமான பொறுப்பு நம்மிடம் இருப்பதோடு இல்லாமல், எத்தகைய சூழ்நிலையிலையும் நம்முடைய சுற்றுச்சூழலை அசுத்தம் செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அதன் மூலம் பல பேருக்கு வருகிற இத்தகைய பேராபத்துகளிலிருந்து நம்முடைய மனிதர்களை எளிதாக காப்பாற்றிக் கொள்ளலாம்.